வெல்கம் டு சயின்டிபிக் ஸ்பிரிச்சுவாலிட்டி வித் 11 லைட். ஸோ போன வீடியோல நம்மளுடைய ஆன்ம பாதையில நம்மளோட புரிந்து கொள்ளும் தன்மை எந்த அளவு முக்கிய பங்கு வகிக்குது, நம்மளோட புரிந்து கொள்ளும் தன்மையை வச்சுதான் நம்மளோட ஆன்ம பாதை ப்ராக்ரஸ் ஆகி போகுது அப்படின்றத பார்த்தோம். இந்த புரிந்து கொள்ளும் தன்மை நம்மளோட கான்சியஸ்னஸ், அதாவது விழிப்புணர்வு தன்மை, அதை வச்சுதான் இருக்கு. சிச்சுவேஷன் வரப்ப நம்ம அதை எந்த கண்ணோட்டத்துல பாக்குறோம், நம்மளோட புரிந்து கொள்ளும் தன்மை எந்த அளவு இருக்கு அப்படின்றது நம்மளோட கான்சியஸ்னஸ் லெவலை வச்சுதான் வருது. ஸோ இந்த வீடியோல அந்த கான்சியஸ்னஸ், அதாவது விழிப்புணர்வு தன்மைக்கும் டென்சிட்டி, அதாவது படிநிலை வளர்ச்சிக்கும் என்ன தொடர்பு இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். அதோட விழிப்புணர்வு தன்மையை நம்ம அதிகப்படுத்திக்கிறதோடைய முக்கியத்துவத்தை நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கான்சியஸ்னஸ்னா என்ன அப்படின்றத ஒரு ஹை லெவல்ல பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி இதை பத்தி நிறைய வீடியோல பேசியிருக்கோம். கான்சியஸ்னஸ் தான் நம்ம வாழ்ற வாழ்க்கையோட அடிப்படை. நம்ம இந்த பூமியில இந்த மனித பிறவி எடுத்து வாழ்ந்துட்டு இருக்கோம்னா அதுக்கு முக்கிய காரணம் நம்மளோட கான்சியஸ்னஸை அதிகப்படுத்திக்கணும். நம்ம வாழ்க்கையில வர்ற விஷயங்கள் மூலமா அதுல இருந்து லேர்ன் பண்ணி நம்மளோட புரிதலை அதிகப்படுத்தி அதன் மூலமா நம்மளோட விழிப்புணர்வு தன்மை, அதாவது கான்சியஸ்னஸ் லெவலை அதிகப்படுத்திக்கணும் அப்படின்றதுதான் நம்மளுடைய வாழ்க்கையோட அடிப்படை. இப்ப நீங்க பிகர் பிக்சர்ல பாக்குறப்ப இந்த பிரபஞ்சத்தோடைய அடிப்படையும் இதே கான்சியஸ்னஸ் தான். லா ஆஃப் ஒன்னும் சரி, ஆன்மீகத்தை டீப்பா டிஸ்கஸ் பண்ற எல்லா விஷயங்களும் இந்த ஒரு பேசிக் பிரின்சிபலை வச்சுதான் இருக்கு. அதாவது we are all single projection of God. இந்த கான்செப்ட் தான் என்னோட ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியோட முக்கியமான அடிப்படை. அதாவது நாம எல்லாரும், நாம இந்த சென்ஸ் எல்லா உயிரினங்களும், மனிதர்கள் மட்டும் கிடையாது, எல்லா உயிரினங்களும் கடவுளுடைய ஒரு வெளிப்பாடு அப்படின்றத என்னோட அடிப்படையான நம்பிக்கை. கடவுள் தன்மை வாழ்க்கைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்காக கிரியேட் பண்ண பாத்திரங்கள் தான் இந்த ஜீவன்கள். அதாவது we are all vessels of God to experience this life. இதை என்ன சிம்பிளா சொல்லணும்னா, கடவுள் தன்மை பில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸா பிரிஞ்சு அந்த கடவுள் தன்மையோட எசன்ஸோட ஒவ்வொரு துளியும் ஒரு குப்பியில போட்டு வச்சிருக்கதா எடுத்துக்கிட்டா அந்த குப்பிகள் தான் நாம. ஓகேவா? ஸோ நம்ம எல்லாரும் மூலமா கடவுள் தன்மை இந்த லைஃபை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதுதான் நம்ம நிறைய வீடியோல பார்த்திருக்கோம். ஸோ இப்ப இங்க என்ன பார்க்க போறோம்னா, நம்ம அந்த குப்பிகளா இல்லாம சிப்பிகளா மாறி நம்மளுக்குள்ள அந்த ஏத்துக்கிட்ட அந்த கடவுள் தன்மைய முத்தாக்கி நம்மளோட ஆன்ம பயணம் முடிகிறப்ப திருப்பி கடவுளோடையே ஐக்கியமாகிறது. இதுதான் இந்த ஆன்ம படிநிலை பயணம், அதோடைய முக்கியமான நோக்கம். ஸோ இப்படி நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கடவுள் தன்மையோட எசன்ஸை முத்தாக்குறதுக்கு நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் இந்த லைஃப். ஓகேவா? அதுக்கு நம்மளுக்கு உதவியா இருக்க கருவி தான் இந்த கான்சியஸ்னஸ். ஸோ இந்த டிராவல்ல 7 படிநிலைகள் இருக்குன்னு பார்த்துருக்கோம். ஸோ ஒவ்வொரு படிநிலையிலையும் கடவுள் தன்மை அந்த பர்டிகுலர் ஜீவன் மூலமா அனுபவிக்கக்கூடிய விழிப்புணர்வின் அளவு அந்த ஜீவனுடைய உடல் தன்மையை வச்சு மாறுபடுது. அதாவது கடவுள் தன்மை ஃபர்ஸ்ட் டென்சிட்டி அப்படின்ற வெசலை எடுக்கிறப்ப அது மினரல் கிங்டத்துல இருக்கிறப்ப அதால இருத்தலை மட்டும்தான் உணர முடியும். அதே சமயம் கடவுள் தன்மை செகண்ட் டென்சிட்டி மூவ் ஆகி அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் பிளான்ட் கிங்டத்துல இருக்கிறப்ப அதால இருத்தல் மற்றும் வளர்தல் இந்த 2 விழிப்புணர்வையும் அடைய முடியும். அப்புறம் 3வது பார்ட், அதாவது அனிமல் கிங்டம் அப்படின்றதுல நுழையிறப்ப அதால இருத்தல், வளர்தல், அதுக்கப்புறம் மூவ்மெண்ட், நகர்தல், அந்த மாதிரி ஒவ்வொரு டென்சிட்டி மூவ் ஆகிறப்பையும் கடவுள் தன்மை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற அந்த விழிப்புணர்வோட அளவும் மாறுபட்டுக்கிட்டே போகும். அப்படி பாக்குறப்ப தேர்ட் டென்சிட்டி வர்றப்ப இந்த விழிப்புணர்வோட சேர்ந்து நான் யார், அதாவது ஜீவனை பத்தின விழிப்புணர்வும் வர்றதுதான் தேர்ட் டென்சிட்டி. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டென்சிட்டிலையும் என்னென்ன கான்சியஸ்னஸ் லெவல் இருக்கு அப்படின்றத நம்ம இந்த 7 டென்சிட்டி ஆஃப் கான்சியஸ்னஸ் அந்த வீடியோல தெளிவா பார்த்தோம். இங்க என்ன பார்க்க போறோம்னா, அதுக்கு பின்னாடி இருக்க சயின்டிபிக் ரீசன், ஏன் அந்த பிசிக்கல் பாடியோட கான்சியஸ்னஸ் லெவலுக்கு என்ன தொடர்பு இருக்கு அப்படின்ற சயின்டிபிக் ரீசனை தான் இந்த வீடியோல இன்னும் தெளிவா பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த டென்சிட்டின்ற டேர்ம் யூஸ் பண்ணாங்கன்னு பார்ப்போம்.
டென்சிட்டினா பொதுவா வந்து தமிழ்ல அடர்த்தி அப்படின்வாங்க. டென்சிட்டியோட ஃபார்முலா என்ன, பிசிக்ஸ் ஃபார்முலா என்னன்னா மாஸ் டிவைடட் பை வால்யூம், அதாவது நிறை டிவைடட் பை கொள்ளளவு. ஒரு கொள்ளளவுல எந்த அளவு நிறைய ஒரு பொருள் எடுத்துக்குமோ அதை வச்சுதான் வந்து அடர்த்தி அப்படின்வாங்க. இது வந்து பருப்பொருள்கள், பிசிக்கல் திங்ஸ்க்கெல்லாம் வந்து இதை வச்சுதான் நம்ம ஒரு அடர்த்தின்னுவோம். அந்த அடர்த்தின்ற கான்செப்டை ஏன் இப்ப இங்க கான்சியஸ்னஸ், அதாவது சோல் எவல்யூஷனோட லா ஆஃப் ஒன்ல கனெக்ட் பண்றாங்கன்றத கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த ஆன்ம வளர்ச்சி அதுல வந்து டென்சிட்டின்றது என்ன இங்க மீன் பண்றாங்கன்னா, மாஸ் டிவைடட் பை வேல்யூம் தானே பிசிக்கல் டென்சிட்டியோடைய ஃபார்முலா. அதே மாதிரி இங்க சோல் எவல்யூஷனுடைய அந்த டென்சிட்டி ஃபார்முலா என்னன்னா கான்சியஸ்னஸ் டிவைடட் பை பிசிக்கல் பாடி. அதாவது ஒரு பிசிக்கல் பாடியில எந்த அளவு கான்சியஸ்னஸ ஒரு உயிரால கொள்ள முடியும், கொள்ளளவு. அதாவது ஒரு இந்த அளவு கொள்ளளவு இருக்க ஒரு பொருளுடைய அடர்த்தி வந்து இந்த அளவு நிறையோட இருக்குன்ற மாதிரி ஒரு சோல் எவல்யூஷன்ல இந்த பிசிக்கல் பாடியால இந்த அளவு விழிப்புணர்வு தன்மை கான்சியஸ்னஸ் மட்டும்தான் எடுத்துக்க முடியும் அப்படின்றத மீன் பண்ணி தான் லா ஆஃப் ஒன்ல இதை டென்சிட்டின்றாங்க. இதோட அடிப்படை காரணம் என்னன்னா, ஒரு பிசிக்கல் பாடிக்குன்னு ஒரு லிமிடேஷன் இருக்கு. இந்த ஒரு பிசிக்கல் பாடியை ஒரு ஜீவன் எடுக்கிறப்ப அந்த பிசிக்கல் பாடியால ஓரளவு தான் ஒரு கான்சியஸ்னஸ் எடுத்துக்க முடியும். அந்த விழிப்புணர்வு தன்மை அந்த பிசிக்கல் பாடியோட டைப் ஆயிருக்கு. அதனாலதான் கான்சியஸ்னஸ் வளர வளர அந்த பிசிக்கல் பாடியும் சேஞ்ச் ஆகுது அப்படின்றத வந்து நம்ம தெளிவா பார்த்தோம். ஃபோர்த் பாக்குறப்ப நம்ம வந்து லைட் பாடி கொஞ்சம் வந்திருக்கும், ஃபிஃப்த் போறப்ப கம்ப்ளீட் லைட் பாடி வருது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அதுக்கு காரணம் பிசிக்கல் பாடி சேஞ்ச் ஆக அதோட அசோசியேட் ஆயிருக்கிற விழிப்புணர்வு தன்மையோடைய அளவும் மாறுபடுது. சோ இந்த பேசிஸ்ல தான் அவங்க வந்து இதை அடர்த்தி, டென்சிட்டி ஆஃப் கான்சியஸ்னஸ் அப்படின்றாங்க. இது இன்னும் கொஞ்சம் சயின்டிபிக்கா பார்க்கலாம். ஸோ பொதுவா வந்து பிசிக்கல் பாடியோடைய அந்த ப்ராப்பர்ட்டியை எதை வச்சு சொல்லுவோம், அந்த பிசிக்கல் பாடியில இருக்க ஆட்டம் அதை வச்சுதான் சொல்லுவோம். ஆட்டமோட பேஸ் என்னது, சப்அடாமிக் பார்ட்டிகல், எலக்ட்ரான், நியூட்ரான், புரோட்டான், அப்புறம் நிறைய குட்டி குட்டி பார்ட்டிகல்ஸ், போட்டான், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அதை வச்சுதான் வந்து ஒரு பிசிக்கல் பாடியோட ப்ராப்பர்ட்டி வந்து கணிக்கப்படுது. அதே மாதிரி மெட்டாபிசிக்கல் லெவல், ஸோ பரப்பொருளுக்கு இது நுண்பொருள், அதாவது பிசிக்கல் பாடி, ஆஸ்ட்ரல் பாடி இருக்கு இல்லையா. அந்த ஆஸ்ட்ரல் பாடியில அதோட பேஸ் வந்து கான்சியஸ்னஸா இருக்கு இல்லையா. அந்த கான்சியஸ்னஸ்க்கு அடிப்படையான விஷயம் என்னன்னா போட்டான். அதாவது பரப்பொருளுக்கு அடிப்படை எப்படி போட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான், அது மாதிரி நம்மளுடைய கான்சியஸ்னஸ்க்கு அடிப்படையான விஷயம் என்னன்னா போட்டான். அது எப்படின்றத பார்க்கலாம். இதை பத்தி நீங்க புரிஞ்சுக்கணும்னா இதுக்கு கொஞ்சம் உங்களுக்கு வந்து அட்டாமிக் பிசிக்ஸ் தெரிஞ்சிடும். அதை வந்து நான் இதை எளிமையா இந்த ஸ்லைட்ல எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒரு ஆட்டம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல வந்து புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான் இதுதான் வந்து மெயினான பார்ட்டிகல். ஓகேவா. அதுக்கப்புறம் நிறைய சப் அட்டாமிக் பார்ட்டிகல் இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த மெயினான பார்ட்டிகளும் அது வந்து அணுவுடைய தன்மையில என்ன பங்கு வகிக்குது அப்படின்றதையும் பார்க்கலாம். இதுல இந்த புரோட்டானும் நியூட்ரானும் சேர்ந்ததுதான் அணுவுடைய நடுப்பகுதி, அதாவது நியூக்ளியஸ். நம்ம எல்லாருக்குமே தெரியும் புரோட்டான்னா பாசிட்டிவ், எலக்ட்ரான்னா நெகட்டிவ், அந்த நியூட்ரான்றது எந்த சார்ஜும் இல்லாத நியூட்ரலான சார்ஜ் அப்படின்றது தெரியும். ஸோ இதுல இந்த நியூட்ரானும் புரோட்டானும் சேர்ந்துதான் அணுவுடைய அந்த மையப்பகுதி நியூக்ளியஸை டிசைட் பண்ணுது. இதுல இந்த புரோட்டானுக்கும் நியூட்ரானுக்கும் தான் நிறை இருக்கு, மாஸ் இருக்கு. எலக்ட்ரானுக்கு மாஸ் கிடையாது, இல்லைன்னா ரொம்ப கம்மின்னு சொல்லலாம். அதாவது ஒரு ஆட்டமுடைய மாஸ்ல எலக்ட்ரானுடைய பங்கு வந்து 1836 பங்குல ஒரு பங்கு தான். அந்த அளவு ரொம்ப நெக்லிஜிபிளான நிறை கொண்டது எலக்ட்ரான். ஸோ ஒரு அணுவுடைய நிறை வந்து முக்கியமா இந்த புரோட்டான், நியூட்ரான் இதை பேஸா வச்சுதான் இருக்கு. ஸோ நிறையுடைய முக்கியமான பங்கு நியூட்ரானை வச்சும் புரோட்டானை வச்சும் இருக்கிற மாதிரி ஒரு அணுவுடைய கொள்ளளவு, ஏன்னா டென்சிட்டின்றது நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி நிறை டிவைடட் பை கொள்ளளவு, ரைட். ஸோ நிறையில வந்து புரோட்டானும் நியூட்ரானும் முக்கிய பங்கு வகிக்குது. அதே மாதிரி கொள்ளளவுல எலக்ட்ரான் முக்கிய பங்கு வகிக்குது. அது எப்படின்னா இந்த நியூக்ளியஸ் சுத்தி எலக்ட்ரான் சுத்தி வருது. ஓகேவா. கிளாசிக்கல் பிசிக்ஸ் பாக்குறப்ப சுத்தி வரும். ஆக்சுவலா அது அதிர்வு இருக்கும், அது வந்து குவாண்டம் பிசிக்ஸ். அது வந்து இங்க இப்ப நீ கிளாசிக்கல் பிசிக்ஸ்ல பார்த்தாலே உங்களுக்கு போதும். சோ இந்த நியூக்ளியஸ் சுத்தி இந்த எலக்ட்ரான் வந்து சுத்தி வருது இல்லையா. இந்த சுத்தி வர்றப்ப
அந்த நியூக்ளியஸ்க்கும் இந்த சுத்தி வர்ற எலக்ட்ரானுக்கும் இடையில இருக்கிற அந்த டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமான டிஸ்டன்ஸ். இந்த டிஸ்டன்ஸை வந்து எலக்ட்ரான் கிளவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதாவது இங்க வெற்றிடம் மட்டும்தான் இருக்கு இந்த நியூக்ளியஸ்க்கும் இந்த எலக்ட்ரான் சுத்தி வர்ற அந்த டிஸ்டன்ஸ்க்கும். ஆனா அணுவுடைய கொள்ளளவுல இந்த டிஸ்டன்ஸ் தான் முக்கிய பங்கு வகிக்குது. எந்த அளவு அதிக டிஸ்டன்ஸ் இருக்கோ அந்த அளவு வந்து அணுவுடைய அந்த கொள்ளளவு இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ அந்த டிஸ்டன்ஸ் வந்து அதிகமா இருக்கும்னு சொன்னேன் இல்லையா, அந்த அதிகமா இருக்கிறது எந்த அளவு வந்து அதிகமா இருக்குன்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு அணுவை எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த அணுவுல எலக்ட்ரான் சுத்தி வர்ற அந்த கொள்ளளவு இருக்கு இல்லையா, அந்த இது வந்து ஒரு ஒரு ஃபுட்பால் ஸ்டேடியம் அளவுக்கு பெருசா இருக்குன்னா அதுல நியூக்ளியஸ் வந்து ஒரு பட்டாணி என்ன சைஸ் இருக்கும், அந்த ஃபுட்பால் ஸ்டேடியத்துக்கு நடுவுல ஒரு பட்டாணி வச்சா எந்த அளவு சின்னதா இருக்கோ அந்த அளவு சின்னது நியூக்ளியஸ். இப்ப நீங்க அசியூம் பண்ணி பாத்துக்கலாம், அந்த அணுவுடைய கொள்ளளவுல அவ்வளோ பெரிய ஸ்பேஸ் வந்து வெற்றிடமா தான் இருக்கு. ஓகேவா? அந்த ஸ்பேஸ் எப்படி கிரியேட் ஆகுதுன்னா அதை சுத்தி இந்த எலக்ட்ரான் சுத்தி வர்றப்ப அதுக்கு இடையில அந்த வெற்றிடம் தேவைப்படுது. அந்த வெற்றிடம் தான் அணுவுடைய கொள்ளளவையே தீர்மானிக்குது. இது என்ன உங்களுக்கு சிம்பிளா சொல்லணும்னா, இந்த சும்மா இருக்கிற அந்த வெற்றிடம், இந்த நியூக்ளியஸ்க்கும் இந்த எலக்ட்ரான் சுத்தி வர்ற பாதையும் இருக்கு இல்லையா, இதுக்கு இடையில இருக்க அந்த வெற்றிடத்தை நம்ம எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க. ஒரு பொருட்களை எத்தனை அணுக்கள் இருக்கு, ட்ரில்லியன்ஸ் அண்ட் ட்ரில்லியன்ஸ் ஆஃப் அணுக்கள் இருக்கு இல்லையா, எல்லா நம்மளுடைய பாடியிலையும் ஒவ்வொரு செல்லுலையும் ட்ரில்லியன்ஸ் அண்ட் ட்ரில்லியன்ஸ் ஆஃப் அணுக்கள் இருக்கு. நம்மளோட பாடியிலையும் சரி, நம்மளை சுத்தி இருக்க பொருட்கள் எல்லா விஷயத்திலையும் இந்த உலகத்துல இந்த அணுக்கள்ல இருக்க அந்த வெற்றிடம், அந்த எலக்ட்ரான் கிளவுட், சொன்னேன் இல்லையா, அந்த ஸ்டேடியம் அளவுக்கு பெருசு, பட்டாணி அளவுக்கு நியூக்ளியஸ் தெரியுது, அந்த ரெண்டு டிஸ்டன்ஸ்க்கு இடையில இருக்க அந்த வெற்றிடத்தை மட்டும் எல்லா அணுக்கள்லையும் எடுத்துட்டோம்னா இந்த மொத்த உலகத்தையும் இன்க்ளூடிங் அனிமல்ஸ், நாம எல்லா பருப்பொருட்களையும் ஒரு சின்ன சுகர் கியூப்ல அடக்கி வச்சிடலாம். அந்த அளவு வெற்றிடம் இருக்கு. நான் திரும்ப சொல்றேன், அந்த அணுவுல இருக்க அந்த வெற்றிடத்தை மட்டும் நம்ம எடுத்துட்டோம்னா இந்த உலகத்துல இருக்க மொத்த பொருட்கள், உயிருள்ள பொருள், உயிரில்லாத பொருள், எல்லா பொருட்களையும் கம்ப்ரஸ் பண்ணி ஒரு சின்ன சுகர் கியூப்ல வச்சிடலாம். அந்த அளவு வந்து இந்த உலகத்துல வெற்றிடம் மட்டும்தான் நிறைஞ்சிருக்கு. அதுக்கு காரணம் இந்த எலக்ட்ரான் கிளவுட். சோ ஒரு அணுவுடைய கொள்ளளவுல இந்த எலக்ட்ரான் கிளவுட் தான் முக்கிய பங்கு வகிக்குது. அதாவது எலக்ட்ரான் தான் அதுக்கு முக்கியமான காரணம். சோ ஒரு அணுவை எடுத்துட்டோம்னா அந்த அணுவோட நிறையில பங்கு வகிக்கிறது புரோட்டானும் நியூட்ரானும்னா அந்த அணுவுடைய கொள்ளளவுல பங்கு வகிக்கிறது இந்த எலக்ட்ரான். சோ ஒரு பிசிக்கல் பாடி, பருப்பொருட்களுடைய தன்மை வந்து இந்த விஷயத்தை அடிப்படையா வச்சுதான் இயங்குது. இதை வச்சுதான் வந்து ஒரு டென்சிட்டி அப்படின்ற கான்செப்டை வந்து நம்ம சொல்றோம். இப்ப இதே கான்செப்டை ஆஸ்ட்ரல் பாடியில அப்ளை பண்ணுவோம். அங்க என்ன அடிப்படை காரணம்ன்றத பார்க்கலாம். ஸோ எப்படி எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் வந்து ஒரு பிசிக்கல் பாடியோடைய அந்த தன்மையை தீர்மானிக்கிறதுல முக்கிய பங்கு வகிக்குதோ அதே மாதிரி மெட்டாபிசிக்கல் லெவல், அதாவது நுண் பாடி, அஸ்ட்ரல் பாடி, அந்த ரியால்ம்ல அடிப்படையான ஒரு துகளா இருக்கிறது போட்டான். ஓகேவா? சோ போட்டானுடைய தன்மையை வச்சுதான் கான்சியஸ்னஸ் உடைய அளவோ இல்ல அந்த ஆஸ்ட்ரல் ரியாலிட்டியுடைய அந்த ப்ராப்பர்ட்டியோ மாறுபடுது. அதாவது நம்மளோட பிசிக்கல் பாடியில எப்படி எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் முக்கிய பங்கு வகிக்குது, அதை வச்சுதான் நம்மளோட பிசிக்கல் பாடி இருக்கும். அதே மாதிரி நம்மளுடைய ஆஸ்ட்ரல் பாடி இல்ல நம்மளோட கான்சியஸ்னஸ் லெவலுக்கு வந்து இந்த போட்டான் அடிப்படையான பங்கா இருக்கு. ஸோ இந்த போட்டான் வந்து நம்மளோட கான்சியஸ்னஸ்க்கு மட்டும் கிடையாது, பிசிக்கல் பாடியிலையும் நடக்கிற எல்லா அறிவு சார்ந்த விஷயங்களுக்கும் போட்டான் தான் இந்த பிசிக்கல் பாடியிலையும் முக்கிய காரணமா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த நியூக்ளியஸ் சுத்தி எலக்ட்ரான் வருது அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அந்த ரெண்டுக்கு இடையில எலக்ட்ரான் கிளவுட் இருக்கு இல்லையா, அது வந்து நம்ம எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது அது ரெண்டுக்கும், நியூக்ளியஸ்க்கும் இந்த எலக்ட்ரானுக்கும் இடையில இந்த பைண்டிங் இருக்கு இல்லையா, ரெண்டையும் சுத்தி அந்த ஒரு ஃபோர்ஸ்னால தானே அது சுத்தி வருது. அந்த ஃபோர்ஸை ஏற்படுத்துறது என்னன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ், அதாவது மின்காந்த அலை. நான் ஏற்கனவே டுவாலிட்டி அந்த கான்செப்ட்ல வந்து நான் சொல்லியிருக்கேன், எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஸோ இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸை நம்ம கடவுள் தன்மையுடைய அடிப்படை அப்படின்னு சொல்லலாம் சயின்டிபிக்கா. இதை வந்து வேதாந்திரி மகரிஷி ஐயா வந்து எப்படி சொல்வார்னா, எலக்ட்ரிக் ஃபீல்டை வந்து
சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் அப்படின்வாரு. இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து விளக்கும் ஆற்றல் அப்படின்வாரு. ஸோ இந்த சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் தான் நியூக்ளியஸை பைண்ட் பண்ணுது. இந்த விளக்கும் ஆற்றல் தான் வந்து எலக்ட்ரானை தள்ளி விளக்க வைக்குது. ஓகேவா? ஸோ இந்த நியூக்ளியஸையும் எலக்ட்ரானையும் பைண்ட் பண்றதுல இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் தான் முக்கியமான ஒரு பைண்டிங் ஃபேக்டரா இருக்கு. அதாவது ரெண்டையும் இணைச்சு வச்சிருக்கு, பிடிச்சு வச்சிருக்கு. அந்த மாதிரி அதை பிடிச்சு வைக்கிறதுக்கு அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் யூஸ் பண்ற அந்த பொருள் வந்து என்னன்னா போட்டான். அந்த போட்டான்ற அந்த சப் அட்டாமிக் பார்ட்டிகல் மூலமா தான் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வந்து இந்த நியூக்ளியஸ்க்கும் இந்த எலக்ட்ரானுக்கும் இடையில ஒரு கம்யூனிகேஷன், அதாவது ஒரு தொடர்பை ஏற்படுத்துது. அந்த தொடர்பு மட்டும் நியூக்ளியஸ்க்கும் எலக்ட்ரானுக்கும் இடையில இல்ல அப்படின்னா அங்க ஒரு அணு இருக்கவே சான்ஸ் கிடையாது. அங்க ஒரு ஆட்டமே இருக்க சான்ஸ் இல்ல, அங்க ஒரு பிசிக்கல் பாடி இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. ஸோ ஒரு பிசிக்கல் பாடி இருக்கு, அதாவது ஒரு அணு அங்க இருக்குன்னா அதுக்கு முக்கியமான காரணம் அந்த நியூக்ளியஸும் எலக்ட்ரானையும் பின்னி பிணைஞ்சு வைக்கிற அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸுக்கு உதவியா இருக்கிற போட்டான். அதாவது மைக்ரோ காசத்துல வந்து ஒரு பொருள் இருக்கு, பிசிக்கல் பாடி இருக்குன்னா அதுக்கு ஒவ்வொரு அணுக்குள்ளே இருக்க எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் அப்படின்ற கடவுள் தன்மையும் அந்த கடவுள் தன்மைக்கு உதவியா இருக்கிற போட்டானும் அங்க அடிப்படையான விஷயம். அதே மாதிரிதான் மேக்ரோ காசத்துல இறைத்தன்மையும், அந்த இறைத்தன்மைக்கு முக்கியமான ஒரு காரணியா, இறைத்தன்மைக்கு உதவியா இருக்கிற ஒரு முக்கிய காரணியா வந்து இந்த கான்சியஸ்னஸ் இருக்கு அப்படின்றத நீங்க கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். இதை இன்னும் டீட்டெயிலா சொல்லணும்னா, இந்த போட்டானை பொதுவா சயின்டிபிக்கா என்ன சொல்லுவாங்கன்னா கேரியர் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அப்படின்வாங்க. அதாவது நியூக்ளியஸ்க்கும் இந்த எலக்ட்ரானுக்கும் இந்த இன்ஃபர்மேஷன், அந்த தகவல் தொடர்பை எடுத்துட்டு போற ஒரு வெசல், ஒரு பாத்திரம் தான் இந்த போட்டான் அப்படின்னு வந்து சயின்டிபிக்கா சொல்லுவாங்க. இந்த இன்ஃபர்மேஷன் எக்ஸ்சேஞ்ச் இந்த போட்டான் மூலமா நடக்கல அப்படின்னா அங்க ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த மாதிரி நியூக்ளியஸ்க்கும் எலக்ட்ரானுக்கும் இடையில அந்த கம்யூனிகேஷன் இந்த போட்டான் மூலமா நடக்கிறனாலதான் கெமிக்கல் ரியாக்ஷன் அப்படின்றதே பாசிபிள். ஸோ நான் அந்த 7 டென்சிட்டி ஆஃப் கான்சியஸ்னஸ்ல நான் சொல்லியிருந்தேன், ஒரு உயிர் மினரல் கிங்டத்துல இருந்து இந்த செகண்ட் டென்சிட்டி, இந்த உயிர்த்தன்மைக்கு உள்ள நுழையிறதுக்கு அங்க ஒரு விஷயம் காரணமா இருந்தது. அது கெமிக்கல் ரியாக்ஷன் பிட்வீன் த ஆட்டம் அப்படின்றத சொல்லியிருந்தேன். 2 அணுக்களுக்கு இடையில நடந்த அந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ல ஒரு செல் உயிரினம் முத தோன்றுச்சு. அப்படி தோன்றின ஒரு செல் உயிரினம் தான் நம்மளுடைய இந்த ஃபுல் டென்சிட்டி ஆஃப் கான்சியஸ்னஸ்க்கும் அடிப்படையா இருந்தது அப்படின்றத பார்த்தோம். ஸோ அப்படி ஒரு செல் உயிரினம் தோன்றதுக்கு அடிப்படையா இருந்த அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா இந்த போட்டான் தான். ஓகேவா? ஸோ பிசிக்கல் பாடியில நடந்த ஒவ்வொரு சேஞ்சுக்கும் அடிப்படையா, இப்பயும் நடந்துட்டு இருக்க ஒவ்வொரு விஷயங்களுக்கும் அடிப்படையா அங்க போட்டான் தான் இருக்கு பிசிக்கல் லெவல்ல. இது நீங்க ஆஸ்ட்ரல் லெவல்ல பாக்குறப்பையும் பாத்தீங்கன்னா ஒரு சோல் எவால்வ் ஆகுறதுக்கு இந்த கான்சியஸ்னஸ், அதாவது போட்டானுடைய அந்த மெட்டாபிசிக்கல் வேர்சன் வந்து கான்சியஸ்னஸ். ஓகே, இந்த விழிப்புணர்வு தன்மை தான் ஒரு சோல் இன்னொரு ஒரு லெவல்ல இருந்து ஒவ்வொரு நிலையும் படிப்படியா முன்னேறி போறதுக்கும் இந்த கான்சியஸ்னஸ் தான் அடிப்படையா இருக்கு. ஸோ எப்படி இங்க போட்டான் அடிப்படையா இருக்கும் பிசிக்கல் பாடியில, அதே மாதிரி இங்க ஆஸ்ட்ரல் பாடியில கான்சியஸ்னஸ் தான் அடிப்படையா இருக்கு சோலோட எவல்யூஷன்ல. ஸோ நான் அடுத்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போறேன். அதை வந்து பாக்குறப்ப உங்களால இன்னும் இதை ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். இதையும் வந்து நான் ஃபர்ஸ்ட் ஆட்டம் லெவல்ல சொல்லிட்டு அடுத்து வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ் லெவல்ல சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஆட்டம் லெவல்ல வந்து ஒரு ஆட்டம்ல ஒரு சேஞ்ச், ஒரு எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் நடக்குதுன்னா அதுக்கு 2 விஷயம்தான் காரணமா இருக்கு. ஒரு ஆட்டம்ல ஒரு எனர்ஜி சேஞ்ச் நடக்கிறதுக்கு 2 விஷயம் காரணமா இருக்கும். முதல் விஷயம் பாத்தீங்கன்னா வெளியே இருந்து வர்ற எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். ஒரு ஆட்டத்தை இப்ப ஒரு நெருப்பை வச்சு சூடு பண்றப்பயோ இல்ல ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கிறப்பயோ ஏதாவது ஒண்ணு வெளியே இருந்து எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து அதுல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துறப்ப மட்டும்தான் ஒரு ஆட்டம்ல சேஞ்ச் நடக்குது, எனர்ஜி லெவல் சேஞ்ச் நடக்குது. அப்ப மட்டும்தான் மாற்றம் நடக்கும். ஓகேவா? அப்பதான் எந்த ரியாக்ஷனும் கெமிக்கல் ரியாக்ஷனும் பாசிபிள். ஓகேவா? எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ்ன்றது எனர்ஜி சேஞ்சுக்கு ஒரு முக்கிய காரணம். இன்னொரு முக்கிய காரணம் என்னன்னா போட்டான் அப்சார்ப். ஒரு ஆட்டம் எக்ஸ்ட்ரா போட்டானை அப்சர்வ் பண்றப்ப அதோட எனர்ஜி லெவல் வந்து எக்ஸைட்டட் ஸ்டேஜுக்கு போகும். ஒரு ஆட்டம்
ஃபோட்டான், அதுக்குள்ள அந்த எலக்ட்ரானுக்கும் நியூக்ளியஸ்க்கும் எலக்ட்ரானுக்கும் இடையில இருக்க அந்த ஃபீல்ட்ல இருக்க ஃபோட்டான் இருக்கு இல்லையா, அதை லூஸ் பண்றப்ப அதோட எனர்ஜி வந்து குறையும். நிறைய ஃபோட்டானை அப்சார்ப் பண்றப்ப அதோட எனர்ஜி லெவல் அதிகமாகும். ஸோ இந்த எனர்ஜி லெவல் மாற்றத்தினாலையும் ஆட்டம்ல சேஞ்ச் நடக்கும். ஸோ 2 விஷயத்துல சேஞ்ச் நடக்குது. ஒன்னு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ்னால, இன்னொன்னு ஃபோட்டான் அப்சார்ப் பண்றதுனால இல்ல லூஸ் பண்றதுனால. இதை அப்படியே இந்த கான்சியஸ்னஸ் கான்செப்டுக்கு கொண்டு வாங்க, நம்மளோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் கொண்டு வாங்க. ஸோ நம்மளுக்கு ஆன்ம விழிப்பு நடக்குதுன்னா எப்படி அங்க பிசிக்கல்ல வந்து எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் ஃபோட்டானும் தான் அடிப்படை காரணமா இருக்கோ, அதே மாதிரி ஆன்ம விழிப்பு, ஆன்ம முன்னேற்றம் நடக்கிறதுக்கு 2 விஷயம் அடிப்படை காரணமா இருக்கு நம்மளுடைய லைஃப்ல. ஒண்ணு வந்து டார்க் நைட் ஆஃப் த சோல்னு சொல்லுவாங்க, அதாவது ஈகோ டெத் அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா கான்சியஸ்னஸ் லெவல் என்ஹான்ஸ்மெண்ட், புரிந்து கொள்ளும் தன்மையை அதிகப்படுத்துறது மூலமாகவும் ஆன்ம முன்னேற்றம் நடக்கும். இல்லைன்னா இந்த டார்க் நைட் ஆஃப் த சோல், ஈகோ டெத், இது மூலமாகவும் ஆன்ம முன்னேற்றம் நடக்கும். ஸோ இங்க இந்த டார்க் நைட் ஆஃப் த சோலை வந்து இந்த ஆட்டம் லெவல்ல இருக்க அந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ்னால வர சேஞ்சோட நீங்க கம்பேர் பண்ணிக்கலாம். இந்த விழிப்புணர்வு தன்மையினால வர ஆன்ம முன்னேற்றத்தை நீங்க இந்த ஃபோட்டான் அப்சார்ப் மூலமா ஒரு ஆட்டம் எந்த அளவு சேஞ்ச் ஆகுது அதோட கம்பேர் பண்ணிக்கலாம். இப்ப ஃபர்ஸ்ட் நான் டார்க் நைட் ஆஃப் த சோலை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றேன். டார்க் நைட் ஆஃப் த சோல்ன்றது நம்மளோட ஜீவன் வந்து எப்பயுமே நம்மளுடைய மனம் அண்ட் தென் ஈகோ, இந்த ரெண்டோடைய பார்வையில தான் வந்து வாழ்க்கையை பார்த்துட்டு இருக்கோம். அப்படி பார்த்துட்டு இருக்கப்ப வாழ்க்கையில எதிர்பாராத ஒரு சம்பவம் நடக்கிறப்ப அதை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத அளவுக்கு ரொம்ப கஷ்டத்தை தர்ற ஒரு விஷயமா இருக்கிறப்ப அந்த இடத்துல ஜீவனுக்கு அந்த மனம் மேலையும் அந்த ஈகோ மேலையும் இருக்கிற அந்த பிடி கொஞ்சம் தளரும். ஓகேவா? அந்த தளர்ற அந்த நொடியில தான் வந்து ஜீவன், ஸோ அந்த ஈகோவோட இருக்க அந்த பாண்டிங், அந்த தளர்ற அந்த நொடியில தான் ஜீவன் ஆன்மாவோட இருக்கிற தன்னுடைய கனெக்ஷனை உணர ஆரம்பிக்கும். அதுக்கு இந்த ஈகோ டெத், அதாவது டார்க் நைட் ஆஃப் த சோல்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதை ஏன் நான் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அதோட ஒப்பிடுறேன்னா, ஆட்டம்ல நடக்கிற எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸோட நான் இதை ஒப்பிடுறேன்னா, ஸோ இந்த டார்க் நைட் ஆஃப் த சோல்ன்றது பார்ட் ஆஃப் பிளானா இருக்கும் மோஸ்ட்லி. அதாவது நம்மளோட டெஸ்டினி, நம்மளோட விதியா இருக்கும். ஆன்மா வந்து நம்மளுக்கு நம்ம என்டர் பிளான்ல இருந்து எக்ஸிட் பிளான்ல வரைக்கும் எல்லா விஷயத்தையும் ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து ஒரு ப்ரோக்ராமிங்கா போட்டுதான் நம்ம வந்து இங்க பிறந்திருக்கோம். ஓகேவா? இங்க பிறக்கணும், இங்க இருக்கணும், இந்த மாதிரி இருக்கணும்ன்ற எல்லாமே வந்து நம்மளோட ப்ரீ ப்ரோக்ராமா ஆல்ரெடி இருக்கு. அதை வச்சுதான் அந்த கோள் அமைப்புக்கு ஏத்தாப்புல நம்ம பிறக்கிறோம். ஸோ அதுக்கு ஏத்தாப்புல நம்ம மனம் திங்க் பண்ணும். அந்த மாதிரி தான் நம்ம ப்ராசஸ் ஆகி போயிட்டு இருப்போம். ஏன்னா அதுதான் வந்து டெஸ்டினி, கொடுக்கப்பட்டது, ப்ரோக்ராம்டு. ஓகேவா? ஸோ நம்ம மனிதர்களா இருக்கிறப்ப நம்மளுக்கு வந்து எப்படி ஈகோ கொடுக்கப்படுதோ அதே மாதிரி ஃப்ரீவில் அப்படின்றதும் கொடுக்கப்படும், தற்சுதந்திரமும் கொடுக்கப்படும். ஸோ இந்த டெஸ்டினி அப்படின்றது இந்த டார்க் நைட் ஆஃப் த சோல், இந்த விதிப்படி இது நடக்கும், இது நடக்கிறப்ப ஆன்ம விழிப்பு ஏற்படும் அப்படின்றது டெஸ்டினி. ஓகேவா? விதி. ஸோ அதனாலதான் வந்து நீங்க மோஸ்ட்லி யோசிச்சு பார்த்தீங்கன்னா கஷ்டம் மூலமா ஆன்ம விழிப்புணர்வு அடைஞ்சவங்களுடைய எண்ணிக்கை வந்து அதிகமா இருக்கும். ஒரு கஷ்டம் வர்றப்ப நான் யார் அப்படின்னு கேட்டவங்களுடைய எண்ணிக்கை தான் அதிகம். அதுக்கு வந்து இந்த ஃபர்ஸ்ட் டைப் மாதிரி எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் மூலமா ஆட்டம் சேஞ்ச் ஆகுற மாதிரி இந்த டெஸ்டினி, விதி மூலமா டார்க் நைட் ஆஃப் த சோல் நடந்து அதன் மூலமா ஆன்ம விழிப்பு அடைகிறது. இது ஒரு வகை. இதுல 2வது வகை எப்படி ஆட்டம் வந்து ஃபோட்டான் அப்சர்வ் பண்ணி மாறுதோ அதே மாதிரி ஃபோட்டான்றது என்னது, இந்த பக்கம் ஈக்குவலண்ட் கான்சியஸ்னஸ். ஓகே, ஈகோ தட் நடக்காம நம்ம கான்சியஸ்னஸ், புரிந்து கொள்ளும் தன்மையை அதிகப்படுத்துறது மூலமாவும் நம்மளுடைய ஆன்ம முன்னேற்றம் நடக்கும். நம்ம விதியோட அசோசியேட் ஆகி அந்த அந்த ஈகோ தட் நடந்துதான் ஆன்ம முன்னேற்றத்தை, ஆன்ம விழிப்பை அடையணும்ன்ற அவசியம் கிடையாது. எப்படி ஒரு ஃபோட்டான் அப்சர்வ் பண்ணாலே சேஞ்ச் நடக்குதோ அதே மாதிரி நம்மளுடைய கான்சியஸ்னஸ் லெவலை அதிகப்படுத்தினாலும் நம்மளுக்கு ஆன்ம விழிப்பு நடக்கும். இப்படி நடக்கிறப்ப நம்மளுடைய டெஸ்டினியில இருந்து அதன் மூலமா நம்ம, ஏன்னா முக்கியமான குறிக்கோள் ஆன்ம விழிப்பு அடையிறதும் ஆன்ம முன்னேற்றமும் தான். ஸோ நீங்க இந்த கான்சியஸ்னஸ் மூலமாவே உங்களால அந்த ஆன்ம விழிப்பு, ஆன்ம முன்னேற்றம் நடக்குது அப்படின்றப்ப உங்களுக்கு வந்து யூ டோன்ட் நீட் டு கோ த்ரூ டார்க் நைட் ஆஃப் த சோல். அதை ஃபுல்லாவும் அவாய்ட் பண்ண முடியாது. ஏன்னா டார்க் நைட் ஆஃப் த சோல்ன்றது ஒரு தடவை நடக்கிறது கிடையாது. ஒவ்வொரு பாதையிலையும் ஒவ்வொரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறப்பையும் நம்மளுக்கு நிறைய தடவை வந்து ஈகோ டெத் நடக்கும். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி நானும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். அது வந்து நம்ம அவாய்டே பண்ண முடியாது. ஸ்பிரிச்சுவல் ஜேர்னில வந்து போயிட்டு இருக்கப்ப
ஏன்னா நம்ம எல்லாருக்குமே இந்த ஈகோன்ற இது இல்லைன்னா, நான்ற ஒரு விஷயம் இல்லைன்னா நம்மளால இந்த வாழ்க்கையை உணர முடியாது. வாழ்க்கையை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. ஸோ வாழ்க்கையை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு ஈகோன்றது ஒரு பேசிக்கான ஒரு கருவி. ஓகேவா? அந்த கண்ணாடி மூலமா தான் நம்மளால பார்த்தாதான் அந்த எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ண முடியும். அதுக்காக தான் ஈகோ கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா தேர்ட் டென்சிட்டில இருந்து அடுத்த டென்சிட்டிக்கு போகணும்னா நம்ம அந்த ஈகோவை துறக்கணும். அந்த ஈகோவை துறக்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு அந்த புரிதல் வர்றதுக்காக நிறைய இடத்துல வந்து ஈகோ டெத் நடக்கும். அதாவது நம்மளோட ஈகோ நிறைய இடத்துல உடையும். ஓகேவா? அதுதான் வந்து டார்க் நைட் ஆஃப் த சோல். உடையிறதுன்னா என்ன அர்த்தம்னா, இது என்னால பண்ண முடியல. ஓகேவா? சோ ஆல்ரெடி நான் இதை இப்படிதான் புரிஞ்சு வச்சிருந்தேன். ஆனா என்னுடைய புரிதல் வேற. இதுக்கு பின்னாடி வேற விஷயம் இருக்கு. நான் அதை வேற மாதிரி புரிஞ்சிருக்கேன். இதுல வேற ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. அதை எனக்கு அது சொல்ல வருது அப்படின்ற ஒரு ஒரு அப்படின்னு புரிஞ்சுக்கிற ஒரு சிச்சுவேஷனை உருவாக்குறது தான் இந்த டார்க் நைட் ஆஃப் த சோல். ஓகேவா? சோ இதை வந்து நான் ரியலைஸ் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி சொல்றேன். ஒரு ப்ராப்ளம் வருது, அது நம்மளை பாதிக்குது அப்படின்றப்ப அந்த இடத்துல இருந்து நம்ம டார்க் நைட் ஆஃப் த சோல், அதாவது ஈகோ தட்டை கொண்டு வந்து அதுக்கு பின்னாடி என்ன இருக்கு, இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க 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 நம்மளுடைய புரிந்து கொள்ளும் தன்மை அதிகமாகும். ஸோ இந்த டார்க் நைட் ஆஃப் த சோல் மூலமாகவும் கான்சியஸ்னஸ் இன்க்ரீஸ் ஆகும். டார்க் நைட் ஆஃப் த சோலை அவாய்ட் பண்ணணும்னாலும் நம்மளோட புரிதல் தன்மையை அதிகப்படுத்த இந்த டார்க் நைட் ஆஃப் த சோல் இல்லாமையும், அதாவது சஃபரிங் இல்லாமையும் நம்மளால ஆன்ம முன்னேற்றத்தை அடைய முடியும். ஒரு ஸ்டேஜ் போயிடுச்சுன்னா டார்க் நைட் ஆஃப் த சோல் தேவைப்படாம நம்மளால ஆன்ம முன்னேற்றத்தை அடைய முடியும். ஓகேவா? சோ அதுதான் தற்சுதந்திரத்துக்கும் டெஸ்டினிக்கும் விதிக்கும் இருக்க வித்தியாசம். ஓகே? சோ நீங்க உங்களுடைய தற்சுதந்திரத்தை யூஸ் பண்ணி முன்னேறுவீங்களோ இல்ல விதியை யூஸ் பண்ணி அந்த கரிக்குலமை ஃபாலோ பண்ணி முன்னேறுவீங்களோ, அது வந்து நம்மளுடைய தற்சுதந்திரம். அது வந்து நம்மளோட சாய்ஸ். ஓகேவா? ஸோ இந்த டார்க் நைட் ஆஃப் த சோல் நடக்கிறப்ப வந்து நம்மளுக்கு ஒரு ஒரு கஷ்டம் வரும் இல்லையா, ஒரு சஃபரிங் வரும்ல, ஒரு டிஸ்கம்ஃபர்ட் வரும்ல. அந்த டிஸ்கம்ஃபர்ட் ஏன் அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஆனா வந்து ஆன்மாவுக்கும் சரி, பிரபஞ்சத்துக்கும் சரி, கடவுள் தன்மைக்கு சரி, இந்த சஃபரிங், இந்த டெம்பரவரி டிஸ்கம்ஃபர்ட் ஒரு விஷயமே கிடையாது. அந்த லெவல்ல இருந்து பாக்குறப்ப இந்த டிஸ்கம்ஃபர்ட் வந்து ஒரு விஷயமே கிடையாது. அதுல இருக்க லேர்னிங் மட்டும் தான் முக்கியம். அதனாலதான் வந்து நீங்க கஷ்டப்படுறப்ப நீங்க ஒரு உங்களுக்கு மேல இருக்கிற ஒரு இறைத்தன்மையை கேட்கிறப்ப அது சில சமயம் நடக்கும், சில சமயம் நடக்காம போறதுக்கு ரீசன் வந்து என்னன்னா, அவங்க லெவல்ல இருந்து அவங்க பாக்குறப்ப அவங்களுக்கு அங்க டெம்பரவரியா இருக்க அந்த டிஸ்கம்ஃபர்ட் பெரிய விஷயமா தெரியாது. அதுக்கு பின்னாடி நம்ம லேர்ன் பண்ண வேண்டிய அந்த லெசன், அது மட்டும் தான் அவங்களுக்கு பெரிய விஷயமா தெரியும். அந்த லெசனை லேர்ன் பண்றதுக்காக யூ கேன் கோ த்ரூ திஸ் அப்படின்ற மாதிரி தான் அவங்க பார்ப்பாங்க. இத இது வந்து நம்மளோட லெவல்ல இருந்து பாக்குறப்ப நம்மளுக்கு என்ன கஷ்டமா தெரியும். பட் இதே இது உங்களுக்கு இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ் சொல்றேன். அந்த கண்ணோட்டத்தோட பாக்குறப்ப அவங்களோட கண்ணோட்டம் உங்களுக்கு புரியும். இப்ப நீங்க கனவுல வந்து உங்களுக்கு ஒரு கஷ்டம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. கனவுல வந்து உங்களை யாரோ வந்து துரத்தி உங்களை அடிக்கிறாங்க வச்சுக்கோங்க. அடிக்கிறப்ப அந்த கனவுல அந்த அந்த அடியை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றப்ப உங்களுக்கு வலிக்கும். நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. ஓகேவா? அந்த ஃபீலிங் வந்து அந்த கனவுல அது உண்மைதான். ஆனா தூங்கிட்டு இருக்க உங்களோட பிசிக்கல் பாடிக்கு அது உண்மை கிடையாது. அதே மாதிரிதான் ஆன்மாவோட பார்வையில இருந்து பாக்குறப்ப நம்ம இப்ப லைஃப்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறது ஒரு இல்யூஷன், ஒரு கனவு மாதிரி. இது உண்மை கிடையாது. ஓகே? நம்மளுக்கு பிசிக்கல் பாடி இருக்கனால அதுக்கு உண்மை மாதிரி தெரியுது. பட் ஆன்மாவோட பார்வையில இருந்து பாக்குறப்ப எப்படி நம்மளுக்கு அது கனவு உண்மை இல்லையோ, அதே மாதிரி நம்மளோட இந்த வாழ்ற வாழ்வையும் ஆன்மாவோட பார்வையில இருந்து அது அந்த அளவு முக்கியம் இல்ல. அதுல இருக்க அந்த லெசன், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அதுதான் முக்கியம். ஓகேவா? சோ அதுல இருக்க லெசன் என்ன லேர்ன் பண்ணியோ அதுதான் முக்கியம் அப்படின்றதுதான் பார்ப்பாங்க. சோ உயர் நிலையில இருக்க ஆன்மாக்கள் நம்மளுக்கு இருக்க டிஸ்கம்ஃபர்ட்டை பார்க்க மாட்டாங்க. அதுல இருக்க லேர்னிங்கை நீ புரிஞ்சுக்கிட்டேன்னா அடுத்த படிநிலையை நோக்கி முன்னேறி போயிடலாம். அதுக்கப்புறம் உனக்கு அந்த டிஸ்கம்ஃபர்ட் திரும்பி வராது அப்படின்ற புரிதல்ல தான் வந்து கோ த்ரூ திஸ் அண்ட் லேர்ன் அப்படின்ற மாதிரி தான் அவங்க பார்ப்பாங்க. அதே மாதிரிதான் நம்மளோட ஆன்மாவும் நம்மளுக்கு உதவி செய்யும். சோ இப்ப வந்து இதுல வந்து எப்படி வந்து ஒரு சேஞ்ச் ஆட்டம்ல நடக்கிறதுக்கு 2 காரணிகள் இருக்கோ, அதே மாதிரி ஒரு ஆன்ம முன்னேற்றம் நடக்கிறதுக்கும் 2 காரணிகள் இருக்கு. டெஸ்டினி அண்ட் தென் ஃப்ரீ வில். தற்சுதந்திரம், விதி. விதின்றதான் டார்க் நைட் ஆஃப் த சோலோட அடிப்படை காரணம். அதே மாதிரி தற்சுதந்திரம் வந்து நம்மளுடைய ஓன் வில்லிங்னஸ்ல நம்மளுடைய புரிதலை அதிகப்படுத்துறதுக்கு காரணம் வந்து இந்த செகண்ட் சாய்ஸ். ஓகேவா? சோ நம்ம ரெண்டையும் யூஸ் பண்ணி நம்மளுக்கு டாக்டரேட் ஆஃப் த சோல் நடக்கிறப்ப அதுக்கு பின்னாடி இருக்க அந்த ரீசனையும் பார்க்கணும். அதே சமயம் நம்மளுடைய அந்த புரிதல் தன்மையை நம்ம அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கிறப்ப நம்மளுடைய ஆன்ம முன்னேற்றம் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். ஓகே, இப்ப வந்து லா ஆஃப் ஒன்னை கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ கான்சியஸ்னஸ்க்கு அடிப்படை வந்து போட்டான்றதை பார்த்தோம். இப்ப வந்து லைட் அந்த கான்செப்டோட நம்ம வந்து ஏன்னா கான்சியஸ்னஸ்ன்றது மெட்டாபிசிக்கல்.
அப்படின்னா லைட்ன்றது பிசிக்கல் வேர்சன். ஓகேவா? ஸோ எப்படி வந்து நம்ம ஃபோட்டான்றது பிசிக்கலாவும் இருக்கும், நான் பிசிக்கலாவும் ஹெல்ப் பண்ணுன்றோம் இல்லையா? அப்போ ஏன்னா ஃபோட்டான்றது குவாண்டம் கான்செப்ட். அது வந்து பிசிக்கல் நேச்சராகவும் இருக்கும், வேவ் நேச்சராகவும் இருக்கும். ஓகே, பிசிக்கல் நேச்சரா இருக்கிறப்ப அது வந்து பிசிக்கல் டென்சிட்டி, பிசிக்கல் பருப்பொருள்களுக்கு உதவி பண்ற மாதிரி, வேவ் நேச்சரா இருக்கிறது வந்து நம்மளோட மெட்டாபிசிக்கல் விஷயத்திலயும் வந்து அது வந்து அடிப்படை காரணியா இருக்கு. அப்படி பாக்குறப்ப போட்டான்றது லைட்டுடைய அடிப்படையான ஒரு பார்ட்டிகல், ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் லைட்ன்றது தான் போட்டான். ஓகேவா? ஸோ லைட்டுடைய அடிப்படை போட்டான். அதே மாதிரி லைட் நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். கடவுள் தன்மையுடைய அந்த இன்னொரு வேர்ஷனை வந்து நம்ம லவ் அண்ட் லைட் அப்படின்னு சொல்லலாம். ஆல்ரெடி வந்து நம்ம நிறைய வீடியோல பார்த்திருக்கோம். கடவுளை டிஃபைன் பண்றதுக்கு நம்மளோட சிற்றறிவு பத்தாது, புரிஞ்சுக்க முடியாத விஷயம். ஸோ நம்மளுக்கு புரிஞ்ச விதத்துல அதை ஈக்குவலா டிஃபைன் பண்ணணும்னா அதை ரெண்டு விதத்துல டிஃபைன் பண்ணலாம். ஒண்ணு வந்து கடவுள் தன்மையுடைய அந்த உருவம் வந்து கோடி கோடி பிரகாசத்துக்கு ஒப்பானது. அதனாலதான் வள்ளலார் அருட்பெருஞ்சோதி அப்படின்றாரு. ஓகே, சோ கடவுள் தன்மைய அருட்பெருஞ்சோதின்ற உருவத்தோடையும் தனிப்பெருங்கருணை அப்படின்ற தன்மையோடையும் நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கிறோம். அருட்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை. ஏற்கனவே நான் அந்த ஸ்லைட்ல சொன்ன மாதிரி சயின்டிபிக்கா பாக்குறப்ப வெஸ்டர்ன்ல வந்து God is nothing but super consciousness or God is complete electromagnetic spectrum அப்படின்வாங்க. ஸோ லைட்டுன்றது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம் தானே. ஸோ எல்லாம் நீங்க கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். ஒரே விஷயத்தை தான் வேற வேற விதத்துல இப்ப வந்து நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இங்க கனெக்ட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, கடவுள் தன்மைன்றது லைட், லைட்டுடைய அடிப்படை போட்டான். இதை மட்டும் தான் நீங்க இப்ப புரிஞ்சுக்கணும். இதைதான் வந்து எல்லா மதங்களுமே சொல்லியிருக்காங்க. கடவுள் வந்து முத அந்த கடவுள் கிரியேஷனுடைய முதல் விஷயமே வந்து லைட் அப்படின்றத வந்து நிறைய மதங்கள்ல சொல்லியிருக்காங்க. இப்ப இதை வந்து லா ஆஃப் ஒன்னோட கனெக்ட் பண்ணி பார்ப்போம். எப்படி இந்த ஆன்ம படிநிலை வளர்ச்சியில இந்த போட்டானும் இந்த லைட்டும் எப்படி கடவுள் தன்மை தன்னை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு உதவியா ஒரு அடிப்படை காரணியா இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் டென்சிட்டியில லைட்ன்றது ஒன் ஆஃப் த காம்போனன்ட். அடுத்து அந்த லைட் வந்து அதுக்கு அடிப்படை காரணியா இருக்க போட்டான் ஒரு ஆட்டமும் இன்னொரு ஆட்டமும் ரியாக்ட் பண்றதுக்கு காரணமா இருந்து கெமிக்கல் ரியாக்ஷனை ஆரம்பிச்சு ஒரு செல் உயிரிய தோற்றுவித்தது தான் வந்து இந்த செகண்ட் டென்சிட்டியோடைய அடிப்படை அப்படின்னு பார்த்தோம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் டென்சிட்டியில லைட்டோடைய அடிப்படையான அந்த நோக்கம் வந்து கிளியரா தெரியுது. அதுதான் வந்து அந்த ஒரு நிலையில இருந்து அடுத்த நிலைய நோக்கி நகரதுக்குரிய ஒரு முக்கியமான காரணியா இருந்திருக்கு. ஸோ அடுத்து செகண்ட் டென்சிட்டி ஆரம்பிச்சு ஒரு செல் உயிரினத்துல இருந்து அடுத்தடுத்து வளர்றப்ப அந்த பிளான்ட் கிங்டத்துல இந்த லைட் அப்படின்றதுதான் அடிப்படை உணவு. ஏன்னா பிளான்ட்ஸ்க்கு லைட் தானே அடிப்படை உணவு. ஸோ இந்த லைட்ன்றது அடிப்படை உணவா இருந்திருக்கு. ஃபர்ஸ்ட் டென்சிட்டியில அடிப்படை காரணியா இருந்திருக்கு, செகண்ட் டென்சிட்டியில அடிப்படை உணவா இருந்திருக்கு. செகண்ட் டென்சிட்டியில அனிமல் கிங்டமும் அந்த லைட் அதை வச்சுதான் அதுக்கு சர்வைவலுக்காகவும் உணவுக்காகவும் வந்து அந்த லைட்டை டிபெண்ட் பண்ணி அதை வச்சு அதை உள்ள அப்சர்வ் பண்ணி தான் அதோடைய வளர்ச்சி இருந்திருக்கு. பிசிக்கலாவும் சரி, கான்சியஸ்னஸ் லெவல்லையும் சரி. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பிளான்ட் நீங்க பார்த்திருக்கலாம். அந்த செடிகள்லாம் பாத்தீங்கன்னா சூரிய ஒளி எங்க இருக்கோ அதை நோக்கி தான் நகர்ந்துட்டு போகும். ஸோ அதோடைய அந்த வளர்ச்சிக்கான அடிப்படை காரணமா இருக்கிறதும் சூரிய ஒளி தான். அது உள்ள பிசிக்கல் பாடிக்கும் அடிப்படை காரணமா இருக்கிறதும் அந்த போட்டான் தான் அதோட உணவு. ஓகேவா? ஸோ ரெண்டுக்குமே வந்து அடிப்படை காரணியா லைட் தான் உள்ள இருந்து எல்லாத்தையும் கொண்டு போகுது. ஸோ அதே மாதிரி தேர்ட் டென்சிட்டிலையும் நம்மளுக்கு தெரியும், மனித வாழ்க்கைக்கு நம்ம வந்து நிறைய விஷயங்களை சார்ந்துதான் இருக்கோம். பிளான்ட் கிங்டத்தை சார்ந்துதான் இருக்கோம், அனிமல் கிங்டத்தையும் எல்லாம் ஒன்னொன்னு சார்ந்துதான் இருக்கும். ஸோ லைட்ன்றது அடிப்படையா இருக்கு நம்மளோட உணவுக்கும். ஏன்னா அந்த மனிதர்களா இருக்கிறப்பையும் உணவுடைய தேவை இருக்கு. அந்த உணவுக்கு நாம வந்து லைட்டை சார்ந்துதான் இருக்கோம். அதே மாதிரி கான்சியஸ்னஸ்க்கும் நம்ம லைட்டை சார்ந்துதான் இருக்கோம் அப்படின்றத சொல்றதுக்கு தான் இந்த வீடியோவே. ஸோ அதை அடுத்து சொல்றேன். எப்படி உணவுக்கு நம்ம லைட்டை சார்ந்திருக்கிறோம், அதே மாதிரி நம்மளுடைய வளர்ச்சி, ஆன்ம வளர்ச்சி, கான்சியஸ்னஸ்க்கும் அதே லைட்டை சார்ந்துதான் இருக்கணும். எப்படி ஒரு செடி வந்து போட்டான்லனால வளர்ந்து போட்டானை தேடி போதோ அதே மாதிரிதான் நாமளும் லைட்டை தேடி போறோம் நம்ம கான்சியஸ்னஸ்ல. அதை வந்து நான் இந்த அடுத்தடுத்த ஸ்லைட்ல சொல்றேன் எப்படி லைட் முக்கிய பங்கு வகிக்குதுன்றத. அடுத்து தேர்ட் டென்சிட்டி முடிஞ்சு நம்ம ஃபோர்த் டென்சிட்டி போறப்ப அந்த இடத்துல நம்மளுக்கு பிசிக்கல் பாடியே லைட் பாடியா தான் கொஞ்சம் கொஞ்சமா ஆயிட்டு இருக்கும். ஃபிஃப்த் டென்சிட்டிக்கு அப்புறம் அங்க எதுவுமே கிடையாது, லைட் மட்டும்தான் இருக்கு, லைட் பாடி மட்டும்தான் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டென்சிட்டிலையும் இந்த லைட்டுடைய
எசன்ஸ் தான் வாழ்க்கையை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கும் சரி, அடுத்தடுத்து வளர்றதுக்கும் சரி ஒரு முக்கிய காரணியா இருக்கு. ஓகேவா? ஸோ ஃபோட்டான் அந்த லைட் அப்படின்றது தான் வந்து அங்க முக்கிய காரணியா இருக்கு. ஸோ அதனாலதான் வள்ளலார் வந்து உள்ளே இருந்தும் சரி, வெளியே இருந்தும் சரி, அந்த அருட்பெருஞ்சோதி தான் எல்லாத்துக்கும் காரணமா இருக்கு. லைஃபை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கும் சரி, வளர்ச்சிக்கும் அதுதான் காரணமா இருக்கு அப்படின்றதுதான் வள்ளலாரும் சொல்றாரு. லா ஆஃப் ஒன்லயும் வந்து இது வந்து இந்த லைட் தான் எல்லாத்துக்கும் பேசிஸா இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. ஸோ அடுத்தடுத்த ஸ்லைட்ல வந்து நான் உங்களுக்கு இந்த ஃபோட்டான் அதுக்கும் நம்ம கான்சியஸ்னஸ்க்கும் என்ன கனெக்ஷன் இருக்குன்றத நான் வந்து சயின்டிஃபிக்கா ஒரு எனர்ஜி ஃப்ரீக்வன்சி அந்த ரிலேஷன்ஷிப்பை வச்சு சொல்ல வரேன். ஸோ நீங்க ஒரு பொருளை ஒரு ஆட்டம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதோடைய எனர்ஜி ஆட்டமோட எனர்ஜியை கால்குலேட் பண்றதுக்கு ஃபார்முலா வந்து பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் அண்ட் தென் ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஃபோட்டான், ஓகேவா, ஸ்பீட் ஆஃப் வைப்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வச்சுதான் வந்து ஒரு பருப்பொருளுடைய எனர்ஜி, ஒரு ஆட்டமோட எனர்ஜி வந்து தீர்மானிக்கப்படுது. இல்ல சப்அட்டாமிக் லெவல்ல இருக்க அந்த ஃபோட்டான் அதோட எனர்ஜி பார்த்தீங்கன்னா அதே ஃபார்முலா தான். அந்த ஃபோட்டானுடைய வைப்ரேஷன் ஃப்ரீக்வன்சின்றதுன்னு என்ன, அதிர்வெண். ஒரு நிமிஷத்துக்கு ஒரு செகண்டுக்கு எத்தனை தடவை அது அதிர்வு அடையுது அப்படின்றதுதான் வந்து ஃப்ரீக்வன்சி. நான் ஆல்ரெடி இவ்வளவு ஸ்லைட்லயும் ஃபோட்டான் எப்படி எல்லாத்துக்கும் காரணமா இருக்கு அப்படின்றதுதான் வந்து சொல்லிட்டு வரேன். ஸோ ஃபோட்டான்றது பிசிக்கல் பாடிக்கும் கான்சியஸ்க்கும் ஒரு அடிப்படை பொருளா இருக்கு. ஓகேவா, அடிப்படையான ஒரு காரணியா இருக்கு. ஸோ புரோட்டானுடைய அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா டுவல் நேச்சர், அட்டாமிக் நேச்சர்லயும் இருக்கும், வேவ் நேச்சர்லயும் இருக்கும். இந்த வேவ் நேச்சர்ல இருக்கிறப்ப அதால லைட்டோட ஸ்பீட்ல டிராவல் பண்ண முடியும். ஸோ அவ்வளோ அளவுக்கு அதோடைய வேகம் இருக்கும், அதோட ஸ்பீட் இருக்கும். அந்த ஸ்பீடு வந்து கான்ஸ்டன்ட், அது மாறாது. பட் அந்த ஸ்பீட்ல ஒரு ஃபோட்டான் இருக்கப்ப ஒரு செகண்டுக்கு எத்தனை தடவை அதிர்வலைகளை அதிர்வுற முடியும் அப்படின்றதுதான் வந்து அதிர்வெண். ஸோ ஃபோட்டானுடைய அதிர்வெண் ஃப்ரீக்வன்சி அதிகமாயிடுச்சுன்னா அதோடைய எனர்ஜி அதிகமாகும். அதான் வந்து இந்த ஸ்லைட்ல இருந்து நீங்க தெரிஞ்சுக்கணும். ஒரு ஃபோட்டானுடைய ஃப்ரீக்வன்சி ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னா அதோடைய எனர்ஜி ஜாஸ்தியா இருக்கு. ஸோ அதை நீங்க அந்த சயின்டிபிக்கான அந்த ஃபார்முலாவை எடுத்துக்கோங்க. இப்ப நம்ம இதை கான்சியஸ்னஸோட அப்ளை பண்ணலாம். ஸோ ஒரு ஃபோட்டான் அதோடைய ஃப்ரீக்வன்சி அதிகமா இருக்கிறப்ப, அதாவது அதோடைய அதிர்வெண் அதிகமா இருக்கிறப்ப அதால அந்த ஃபோட்டானால அப்சர்வ் பண்ணக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷன் அதிகமா இருக்கும். ஆல்ரெடி நான் வந்து முந்தின ஸ்லைட்ல ஃபோட்டான்றது கேரியர் ஆஃப் இன்ஃபர்மேஷன், போத் அட்டாமிக் லெவல்லையும் சரி சூட்சும லெவல்லையும் சரி ஃபோட்டான்றதா வந்து கேரியர் ஆஃப் இன்ஃபர்மேஷன்றத பார்த்தோம். இப்ப அந்த இன்ஃபர்மேஷன், அந்த கேரி பண்ணக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷனுடைய அளவு வந்து ஃபோட்டான் எந்த அளவு அதிர்வுறுதோ அந்த அளவு அதிகமா இருக்கும். அதிக அளவு அதிர்வுற்றுச்சுன்னா அது எடுத்துக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனுடைய அளவும் அதிகமா இருக்கும் அப்படின்றது அர்த்தம். நீங்க ஒரு ஃபேன் பாக்குறீங்க, ஃபேன் சுத்திட்டு இருக்குன்னா அதோடைய அதிர்வுறும் தன்மை அதிகமா இருக்கு. இப்படி அதிர்வுறும் தன்மை அதிகமா இருக்கிறப்ப அங்க காத்து அதிகமா வருது, பிளஸ் அதை நம்ம பார்க்கவும் முடியாது. ஓகேவா, ஸோ ஸ்லோவா சுத்துறப்ப நம்மளால அதோட இறகுகளை பார்க்க முடியும். பட் அதிகமா ஸ்பீடா சுத்துறப்ப நம்மளால அதை பார்க்க முடியாது. ஓகேவா, ஸோ ஒரு வைப்ரேஷன் அதிகமா இருக்கு, நீங்க அதை வந்து ஒரு அனாலஜிக்கு எடுத்துக்கோங்க. ஸோ ஃபோட்டானுடைய வைப்ரேஷன் அதிகமா இருந்தா அது எடுத்துக்கொள்ளக்கூடிய இன்ஃபர்மேஷனுடைய அளவு அதிகமா இருக்கும். ஸோ இதை உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். ஒரு பிசிக்கல் பாடி இருக்குன்னா அதுல ஒரு அந்த ஒவ்வொரு ஆட்டம்குள்ளேயும் ஃபோட்டான் எப்படி இருக்கு அப்படின்றத நான் முன்னாடி ஸ்லைட்ல சொன்னேன், அதை கனெக்ட் பண்ணி பாருங்க. ஒரு பிசிக்கல் பாடியில ஒரு ஃபோட்டான் இருக்குன்னா அந்த ஃபோட்டான் அதிர்வுறும் தன்மையை வச்சுதான் அது கேரி பண்ணக்கூடிய இன்ஃபர்மேஷன் உடைய அளவு இருக்கும். ஒரு பிசிக்கல் பாடியில இருக்க அந்த ஃபோட்டான் அதிகமான அதிர்வுறும் தன்மையில ஹையர் ஃப்ரீக்வன்சில இருக்கிறப்ப அந்த அது எடுத்துக்கொள்ளக்கூடிய கான்சியஸ்னஸ் இன்ஃபர்மேஷனுடைய அளவும் அதிகமா இருக்கும். அதாவது ஒரு பிசிக்கல் பாடியோடைய ஃப்ரீக்வன்சி அதிகமா இருந்ததுன்னா அதோட கான்சியஸ்னஸ் லெவலும் அதிகமா இருக்கும். இது அந்த பிசிக்கல் பாடியில இருக்கிற அந்த ஃபோட்டானுடைய அந்த ஃப்ரீக்வன்சி கம்மியா இருக்கிறப்ப அந்த ஃபோட்டான் எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த கான்சியஸ்னஸ் இன்ஃபர்மேஷனுடைய அளவும் கம்மியா இருக்கும். இப்ப இதை நீங்க டென்சிட்டியோட கனெக்ட் பண்ணி பாருங்க. கல்லுல இருக்க ஃபோட்டானுடைய வந்து அந்த ஃப்ரீக்வன்சி வந்து கம்மியா இருக்கும். அதனால அதோடைய அந்த கான்சியஸ்னஸ் வந்து இருத்தலோடைய நின்னுக்குது. அதே இது அடுத்த லெவல் அடுத்த பாடிக்கு மூவ் ஆகி போறப்ப அந்த பாடியில இருக்க ஃபோட்டானுடைய அதிர்வுறும் தன்மை ஃப்ரீக்வன்சி வந்து அந்த பாடிக்கு ஏத்தாப்புல அதிகமாகிறப்ப அதால அதுக்கடுத்த லெவல்ல இருக்க கான்சியஸ்னஸை எடுத்துக்க முடியும், அதாவது வளர்தல் அப்படின்றத எடுத்துக்க முடியும். அடுத்து அது அனிமலா போறப்ப அந்த ஃபோட்டானுடைய அதிர்வுறும் தன்மை ஃப்ரீக்வன்சி வந்து முந்தினதை விட அதிகமா இருக்கும். அப்ப அதால நகர்தல் அப்படின்னு ஒவ்வொன்றா சர்வைவல் அப்படின்றத எடுத்துக்கும்.
அப்படி பார்க்குறப்ப நம்ம பிசிக்கல் பாடி நம்ம நம்ம ஹியூமன் பாடியில வந்து ஃப்ரீக்வன்சி வந்து நம்மளோட முந்தின பிறவிகள், அதாவது அனிமலாவோ பிளான்டாவோ இருந்ததை விட இப்ப நம்மளோட போட்டானோடைய ஃப்ரீக்வன்சி அதிகமா இருக்கும். அப்ப நம்மளுக்கு நம்மளோட நம்ம கேரி பண்ணக்கூடிய இன்ஃபர்மேஷனும் அதிகமாகும். ஸோ நிறைய இடத்துல வந்து நம்மளுடைய ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் பண்ணணும். நம்ம ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் பண்றப்பதான் நம்ம வாழ்க்கையை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற என்விரான்மெண்ட் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு நிறைய இடத்துல சொல்லியிருப்பேன். நம்ம ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் ஆனாதான் நம்ம வாழ்க்கை சேஞ்ச் ஆகும். அதுக்கு அடிப்படை வந்து இதுதான். நம்மளோட ஃப்ரீக்வன்சி, அதாவது நம்ம உடம்புல இருக்க போட்டானுடைய அதிர்வரும் தன்மை அதிகமாகணும்னா நம்ம ஃப்ரீக்வன்சி அதிகமாகணும். அப்படி அதிகமாகிறப்ப ஆட்டோமேட்டிக்கா நம்ம உடம்புல இருக்க போட்டானால அதிக இன்ஃபர்மேஷனை ஹோல்ட் பண்ண முடியும். அதாவது நம்மளோட கான்சியஸ்னஸ் அதிகமாகும். ஸோ நம்ம ஃப்ரீக்வன்சி அதிகப்படுத்த நம்மளால நம்மளோட கான்சியஸ்னஸையும் அதிகப்படுத்த முடியும். அதான் இங்க டேக் அவே பாயிண்ட். இதை வந்து நான் உங்களுக்கு வந்து மற்ற காம்போனன்ட்ஸோடையும் கனெக்ட் பண்ணி ரியாலிட்டியில நம்ம இதை எப்படி பார்க்கறது அப்படின்றத சொல்றேன். ஸோ இது வரைக்கும் இருக்கிற ஸ்லைடில் வந்து ஒரு ஃபோட்டானோட வைப்ரேஷன், அதாவது ஃப்ரீக்வன்சியை வச்சு அதோட எனர்ஜி மாறும். எனர்ஜி மாறுறதை வச்சு அது எடுத்துக்கொள்ளக்கூடிய இன்ஃபர்மேஷனுடைய அளவு மாறும். அது மாறுறப்ப கான்சியஸ்னஸ் மாறும் அப்படின்றத இப்போ உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ நம்ம லைஃபோட அப்ளை பண்ணி பார்க்கலாம். இதில் டேக்அவே பாயிண்ட் என்னன்னா, ஸோ நம்மளோட லைஃப்ல நம்மளுடைய பிசிக்கல் பாடியில நம்மளோட ஃப்ரீக்வன்சியை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய விஷயங்களை நம்ம செய்யறப்ப, அதாவது நம்மளுடைய சாப்பாடு முறை, வாழ்க்கை முறை, புரிதல் எல்லாத்துலயும் வந்து அதன் மூலமா நம்மளோட ஃப்ரீக்வன்சியை இன்க்ரீஸ் பண்றப்ப நம்ம பிசிக்கல் பாடியில இருக்க அந்த போட்டானுடைய வைப்ரேஷன் அதிகமாகும். வைப்ரேஷன் அதிகமாகி ஃப்ரீக்வன்சி அதிகமாகிறப்ப அதுல இருக்க எனர்ஜி வந்து அதிகமாகும். அந்த மாதிரி எனர்ஜி அதிகமாகிறப்ப அதால எடுத்துக்கொள்ளக்கூடிய இன்ஃபர்மேஷனுடைய அளவு அதிகமாகும். அப்படி இன்ஃபர்மேஷனோட அளவு அதிகமாகிறப்ப அது ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய அந்த சூட்சும பாடியில, அதாவது ஆஸ்ட்ரல் பாடியில கான்சியஸ்னஸை அதிகப்படுத்தும். ஸோ பிசிக்கல் பாடியில போட்டானுடைய ஃப்ரீக்வன்சி அதிகமாகிறப்ப ஆஸ்ட்ரல் பாடியில கான்சியஸ்னஸ் அதிகமாகுது. ஸோ இந்த மாதிரி ஃப்ரீக்வன்சி அதிகமாகிறப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்ம ஃப்ரீக்வன்சி என்ன விதத்துல நம்ம எக்ஸிபிட் பண்றோமோ அதை சார்ந்த விஷயங்களை மட்டும்தான் நம்ம அட்ராக்ட் பண்ணுவோம். அதை சார்ந்த விஷயங்களை மட்டும்தான் யூனிவர்ஸ் வந்து நம்மளை நோக்கி அனுப்பிட்டு இருக்கோம். நம்மளோட ஃப்ரீக்வன்சி எந்த விதத்துல இருக்கோ அதுக்குரிய விஷயங்களை தான் நம்ம அட்ராக்ட் பண்ணுவோம். ஸோ நம்ம ஃப்ரீக்வன்சி அதிகமாகிறப்ப நம்ம அதிக ஃப்ரீக்வன்சில இருக்க விஷயங்களை மட்டும்தான் நம்ம அட்ராக்ட் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ நம்மளோட ஃப்ரீக்வன்சி அதிகமாகிறப்ப அதோட மேட்ச் ஆகிற அதோட ரெசனேட் ஆகிற விஷயங்களை மட்டும்தான் யூனிவர்ஸ் நம்மளுக்கு சென்ட் பண்ணும். அப்படி இருக்கிறப்ப நம்மளோட என்விரான்மெண்ட் இன்னும் பெட்டர் ஆகும். நம்மளோட என்விரான்மெண்ட் இன்னும் பெட்டர் ஆகிறப்ப நம்ம சர்வைவல் மோட்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வருவோம். நம்ம சர்வைவல் மோட்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வர்றப்ப நம்ம எனர்ஜியை சக் பண்ற விஷயங்கள், ஃபுல் பண்ற விஷயங்கள்ல இருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வருவோம். அப்ப நம்ம எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும். அதை சார்ந்து இருக்கிற வைப்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகும். அதோட நம்மளோட புரிதலும் ஆட்டோமேட்டிக்கா இதெல்லாம் இன்க்ரீஸ் ஆகுறப்ப நம்மளோட புரிதலும் ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி இந்த ஃப்ரீக்வன்சி, வைப்ரேஷன், எனர்ஜி, கான்சியஸ்னஸ் இந்த நாளும் தான் நம்ம வாழ்க்கைய இங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு ஒரு அடிப்படையான விஷயமா இருக்கு. இந்த நாளும் ஒன்னோட ஒண்ணு சார்ந்த விஷயங்களா இருக்கு. நம்ம கான்சியஸ்னஸ் லெவலை அதிகப்படுத்துறப்ப நம்ம ஃப்ரீக்வன்சி அதிகமாகும். நம்ம ஃப்ரீக்வன்சி அதிகமாகிறப்ப கான்சியஸ்னஸ் லெவல் அதிகமாகும். ஏன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அந்த என்விரான்மெண்ட்ல இருந்து வெளியே வந்துருவோம். ஸோ நம்மளுடைய ஃபோக்கஸ் வந்து முழுக்க முழுக்க புரிதல் சார்ந்து மேல மேல முன்னேறி போயிட்டு இருக்கும். அதை சார்ந்து இருக்க ஃப்ரீக்வன்சியும் முன்னேறி போயிட்டு இருக்கும். ஸோ நம்மளோட வாழ்க்கை சூழல் நம்ம மாறணும் அப்படின்னு நினைச்சோம்னா அதுக்கு நம்ம பண்ண வேண்டிய, நம்ம கையில இருக்க முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்மளுடைய ஃப்ரீக்வன்சியை இன்க்ரீஸ் பண்ணணும். அப்படி இல்லைனாலும் வந்து நம்ம வாழ்க்கை சூழல் மாறாதா அப்படின்னா, நம்ம அந்த ஆட்டம்ல எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி தான் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் மூலமா மாறும். நம்மளோட விதிப்படி நம்ம டார்க் நைட் ஆஃப் சோல் போறப்ப ஒரு என்விரான்மெண்ட், ஒரு விஷயம் நடக்கிறப்ப அங்க வந்து சஃபர் ஆகி அதன் மூலமா லேர்ன் பண்ணி அந்த மாதிரியும் மாறும். ஆனா அப்படி இல்லாம நம்ம ஃப்ரீவில், நம்ம தற்சுதந்திரத்தின் மூலமா நம்மளுடைய கான்சியஸ்னஸ், புரிந்து கொள்ளும் தன்மையை அதிகப்படுத்துறப்ப ஆட்டோமேட்டிக்கா அதோட அசோசியேட் ஆயிருக்கிற எனர்ஜியும் ஃப்ரீக்வன்சியும் மாறும். எனர்ஜியும் ஃப்ரீக்வன்சியும் மாறுறப்ப அந்த ஃப்ரீக்வன்சியோடைய ஒத்து போற விஷயங்களை மட்டும்தான் நீங்க உங்களுடைய வாழ்க்கையில என்விரான்மெண்ட்ல அட்ராக்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க. அதுதான் உங்களோட வாழ்க்கை சூழ்நிலையா இருக்கும். அந்த மாதிரி உங்களோட சர்வைவல் மோட்ல இருந்து வெளியே வந்து ஓரளவு ஒரு நல்ல வாழ்க்கை சூழ்நிலையில நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்றப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா உங்களுடைய புரிதல் தன்மையும் மேம்படும். ஏன்னா நீங்க வந்து சர்வைவல் மோட்ல இருக்கிறப்ப நம்மளால அந்த ஈகோவோட அந்த பிடியில தான் இருப்போம், அந்த தாமச குணத்துல தான் இருப்போம். நம்மளால அந்த அளவு புரிஞ்சுக்க முடியாது. ஸோ நம்மளுடைய வாழ்க்கை சூழ்நிலை மாறுறப்ப அதோடு சேர்த்து நம்மளுடைய புரிந்து கொள்ளும் தன்மையும் மாறும்.
பட் ஆனா இதெல்லாம் அதுவா நடக்கட்டும் அப்படின்னு விட்டோம்னா வந்து நம்மளோட சஃபரிங், ஒவ்வொரு சஃபரிங்ல இருந்து லேர்ன் பண்ணி தான் நம்ம வந்து அதுல இருந்து கத்துக்க முடியும். நம்ம சஃபரிங் இல்லாம கத்துக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா அதுக்கு ஒரே வழி நம்மளோட புரிதல் தன்மையை அதிகப்படுத்தணும். ஓகேவா? ஸோ அப்படி அதிகப்படுத்துறப்ப ஆட்டோமேட்டிக்கா ஃப்ரீக்வன்சி, எனர்ஜி எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஆல்ரெடி நான் குவாண்டம் வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஏன் வந்து பிசிக்கல் பொருட்களுக்கு வந்து ஃப்ரீக்வன்சி கம்மியா இருக்கு. நீங்க இப்ப இந்த வீடியோ இதோடயும் கரெக்ட் பண்ணலாம். ஸோ நம்மளோட ஃப்ரீக்வன்சி, பிசிக்கல் பாடியோடைய ஃப்ரீக்வன்சி அதிகமாக அதிகமாக, அதாவது பிசிக்கல் பாடியில இருக்க போட்டானுடைய வைப்ரேஷன் அதிகமாக அதிகமாக, எப்படி ஒரு ஃபேன் வந்து கண்ணுக்கு தெரியாம போதோ அதே மாதிரி அந்த போட்டானோட வைப்ரேஷன் அதிகமா இருக்கிறப்ப அதோடைய அந்த பொருள் வந்து நம்ம கண்ணுக்கே தெரியாத மாதிரி மெட்டாபிசிக்கலா மாறிடும், சூட்சுமமா மாறிடும். அதாவது ஹை ஃப்ரீக்வன்சில இருக்க பொருட்கள் எதுவுமே நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஒரு விஷயம் நம்ம கண்ணுக்கு தெரியுதுன்னா அது லோ ஃப்ரீக்வன்சில இருக்கிறதுனால மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு தெரியுது. அதாவது அந்த பொருள்ல இருக்க அணுக்கள் ரொம்ப மெதுவா அதிர்வடைஞ்சிட்டு இருக்கு, அதனாலதான் நம்ம கண்ணுக்கு தெரியுது. அந்த அதிர்வு அதிகமாகறப்ப அதோட வைப்ரேஷன் அதிகமாகி அந்த பொருள் மெட்டாபிசிக்கலா மாறிடும். சோ பிசிக்கல் பொருட்களுக்கு எல்லாம் ஃப்ரீக்வன்சி கம்மி, அதாவது ஸ்தூல பொருட்கள் எல்லாம் ரொம்ப கம்மியான ஃப்ரீக்வன்சில தான் அதிர்வடைஞ்சிட்டு இருக்கு. அதே இது அதோடைய அதிர்வு அதிகமாகறப்ப அது சூட்சுமமா மாறிடும். சோ சூட்சுமமா இருக்க எல்லா விஷயங்களோட ஃப்ரீக்வன்சி அதிகம், ஸ்தூலமா நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள்ல இருக்கிறதுடைய ஃப்ரீக்வன்சி கம்மி. சோ நம்மளோட ஃப்ரீக்வன்சி அதிகமாக அதிகமாக நம்ம சூட்சும நிலையை அடைவோம், அதாவது ஆஸ்ட்ரல் பாடியை நோக்கி போவோம். அதாவது நம்மளோட பாடி வந்து பிசிக்கல் தன்மையில இருந்து சூட்சும தன்மை, லைட் பாடியா வந்து மாறிட்டு இருக்கு. அப்படின்னா நம்மளோட ஃப்ரீக்வன்சி அதிகமாயிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். இத இன்னொரு விதத்துல சொல்லணும்னா, உயர் நிலையில இருக்கிற ஆத்மாக்கள், ஹையர் டென்சிட்டி பீயிங் வந்து ஹையர் ஃப்ரீக்வன்சில அவங்களுடைய பிசிக்கல் பாடி அதிர்வடைஞ்சிட்டு இருக்கப்ப அவங்க லோயர் ஃப்ரீக்வன்சில இருக்கிற மனித தன்மையில இருக்கிறவங்களோட கம்யூனிகேட் பண்றப்ப ஹையர் டென்சிட்டி பீயிங் வந்து அவங்களோட ஃப்ரீக்வன்சியை குறைச்சா மட்டும்தான் இங்க இருக்கிற அந்த லோயர் டென்சிட்டில இருக்க மனிதர்களோட அவங்களால கம்யூனிகேட் பண்ண முடியும். அப்படி அவங்களோட ஃப்ரீக்வன்சியை குறைச்சுதான் அவங்க வந்து நம்மளோட கம்யூனிகேட் பண்ண முடியும்ன்றனாலதான் அவங்க டிரெக்டா நம்மளோட ஆஸ்ட்ரல் பாடியோட தான் கம்யூனிகேட் பண்ணுவாங்க. அவங்க பிசிக்கல் பாடியோட ஏன் நம்மளோட நேரா கம்யூனிகேட் பண்ண மாட்டாங்கன்னா, அந்த பிசிக்கல் பாடியோட கம்யூனிகேட் பண்ற அளவுக்கு அவங்களோட ஃப்ரீக்வன்சியை குறைக்கணும். அவங்களோட எனர்ஜியை குறைச்சாதான் அவங்களோட ஃப்ரீக்வன்சியை குறைக்க முடியும். அது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். அவங்களுடைய அந்த பிசிக்கல் பாடிக்குரிய அந்த ஏடிபின்னு சொல்லுவாங்க, அந்த லெவலை குறைச்சா மட்டும்தான் வந்து அவங்களால இந்த ஸ்தூலமா இருக்க மனிதர்களோட கம்யூனிகேட் பண்ண முடியும். அதனாலதான் டைரக்டா கம்யூனிகேட் பண்ண மாட்டாங்க. அவங்க வந்து மனிதர்களோட கம்யூனிகேட் பண்ணணும்னா நம்ம மோஸ்ட்லி மெடிடேஷன்லயும் ட்ரீம்லயும் கம்யூனிகேட் பண்றாங்கன்னா அப்ப வந்து தூங்குறப்ப நம்ம ஆஸ்ட்ரல் பாடியோட கனெக்ட் ஆயிருப்போம். நம்மளோட ஆஸ்ட்ரல் பாடியோட ஃப்ரீக்வன்சி வந்து லைட்டோட ஃப்ரீக்வன்சி. சோ அவங்களோட ஃப்ரீக்வன்சியை குறைக்காமே அவங்களால நம்மளோட ஆஸ்ட்ரல் பாடியோட கம்யூனிகேட் பண்ண முடியும். அதனாலதான் தூக்கத்துல இந்த ஹையர் டென்சிட்டி பீயிங்கோ இல்ல கடவுளர்களோ வந்து கம்யூனிகேட் பண்றாங்க, நேரா கம்யூனிகேட் பண்ண முடியல. அதுக்கு ரீசன் வந்து அவங்களோட ஃப்ரீக்வன்சியை அவங்க குறைச்சு பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நம்ம கனவுல பேசுறப்ப அவங்களோட ஃப்ரீக்வன்சியை குறைக்காமயே நம்மளோட ஆஸ்ட்ரல் பாடியோட கம்யூனிகேட் பண்ண முடியும். ஏன்னா நம்மளோட ஆஸ்ட்ரல் பாடியோட ஃப்ரீக்வன்சியும் அவங்களோட ஃப்ரீக்வன்சியும் கிட்டத்தட்ட ஒன்னா இருக்கும். நம்மளோட ஆன்மா ஃப்ரீக்வன்சி ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி எல்லா ஆன்மாக்களோட ஃப்ரீக்வன்சியும் ஒரே லெவல்ல தான் இருக்கும். ஸோ அந்த லெவல்ல அவங்க கம்யூனிகேட் பண்றது ஈஸி. அதனாலதான் தூக்கத்துலயும் மெடிடேஷன்லயும் மட்டும்தான் நம்மளுக்கு கம்யூனிகேஷன் நடக்குது. இந்த வீடியோல டேக்அவே பாயிண்ட் என்னன்னா, எப்படி போட்டான் வந்து எல்லா பொருட்கள்லையும் மாற்றத்துக்கு அடிப்படையா இருக்கோ அதே மாதிரி நம்மளோட சோல் எவல்யூஷனுக்கும் நம்மளோட கான்சியஸ்னஸ் தான் அடிப்படையா இருக்கு. நம்மளோட கான்சியஸ்னஸ், அதாவது நம்மளோட புரிந்து கொள்ளும் தன்மையை அதிகப்படுத்திக்கிறது மூலமா நம்மளால நம்ம பிசிக்கல் பாடியில இருக்கிற அந்த போட்டானுடைய வைப்ரேஷனை கொஞ்சம் கொஞ்சமா மாத்தி அமைக்க முடியும். அதே மாதிரி நம்மளோட போட்டானுடைய வைப்ரேஷன் ஃப்ரீக்வன்சியை மாத்தி அமைக்கிறது மூலமாவும் நம்மளோட கான்சியஸ்னஸையும் மாத்தி அமைக்க முடியும். இந்த மாதிரி ரெண்டுமே ஒன்னோடு ஒண்ணு பின்னி பிணைஞ்சிருக்கிற விஷயங்கள். அதுக்குதான் வந்து இந்த பிசிக்கல் லைஃப் ஸ்டைல் சேஞ்சும் முக்கியம், அதே சமயம் விழிப்புணர்வும் முக்கியம். ஸோ உங்க வாழ்க்கை சூழ்நிலைய நீங்க மாத்தணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நிறைய கஷ்டங்கள் வருது, அந்த லெசன்ஸ்குள்ளேயே சிக்கிட்டு இருக்கோம், அதுல இருக்க லேர்னிங்கை நம்மளால புரிஞ்சுக்க முடியல, இந்த சஃபரிங் ரொம்ப கஷ்டமா இருக்கு, அதுல இருந்து வெளியே வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு நாம பண்ண வேண்டியது என்னன்னா, நம்மளோட ஃப்ரீக்வன்சியை அதிகப்படுத்திக்கணும். ஃப்ரீக்வன்சியை அதிகப்படுத்துறதுக்கு என்னென்ன விஷயங்கள் பண்ணணுமோ அதையெல்லாம் பண்ணணும். சாப்பாடுற சாப்பாடுல இருந்து
நம்மளுடைய டெய்லி லைஃப்ல என்னென்ன பண்ணா ஃப்ரீக்வன்சி அதிகமாகும். ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னலாம் லோ ஃப்ரீக்வன்சி எமோஷன், இப்போ சேட், கோபம், ஜெலசி இதெல்லாம் லோ ஃப்ரீக்வன்சி எமோஷன். ஸோ அங்க கான்சியஸா நம்ம வந்து அந்த லோ ஃப்ரீக்வன்சியை அவாய்ட் பண்ணி கான்சியஸா ஹை ஃப்ரீக்வன்சி எமோஷனை நம்ம பிக் பண்ணணும். அந்த மாதிரி நம்மளோட எமோஷனல் பாடியிலையும் சரி, மென்டல் பாடியிலையும் சரி, பிசிக்கல் பாடியிலையும் சரி, எதெல்லாம் ஹை ஃப்ரீக்வன்சி விஷயங்களோ, இப்போ சாப்பிட்ற சாப்பாடுலையும் ஹை ஃப்ரீக்வன்சி ஃபுட்டாக எடுத்துக்கணும். எமோஷன்லையும் நம்ம ஹை ஃப்ரீக்வன்சிக்குரிய எமோஷனை மட்டும்தான் கான்சியஸாக பிக் பண்ணும். கஷ்டம்தான், நம்மளுக்கு கஷ்டம் இருக்கப்ப நம்ம எப்படி ஹை ஃப்ரீக்வன்சியா செலக்ட் பண்ண முடியும். பட் இந்த இதுல இருந்து எஸ்கேப் ஆகணும், அதுக்கு ஒரே வழி எல்லாத்துலயும் ஹை ஃப்ரீக்வன்சியோட அசோசியேட் ஆயிருக்க விஷயங்களை மட்டும்தான் நம்ம பிக் பண்ணணும். அப்படி நம்ம ஹை ஃப்ரீக்வன்சியோ நம்மளோட லைஃப் ஸ்டைலை மாத்திக்கிறப்ப, எல்லா விஷயத்தையும் ஹை ஃப்ரீக்வன்சியா நம்ம மாத்திக்கிறப்ப நம்மளோட பாடியில இருக்க அந்த போட்டானுடைய வைப்ரேஷன் அதிகமாகும். அப்ப கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கெமிக்கல் பாடியில இருந்து கிறிஸ்டலின் பாடி, லைட் பாடிக்கு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பிசிக்கல் லெவல்ல மாற்றத்தை கொண்டு வந்துட்டு இருக்கோம். அப்படி பிசிக்கல் லெவல்ல ஃப்ரீக்வன்சி மாறுறப்ப, நான் ஆல்ரெடி இந்த ஸ்லைட்ல எல்லாம் சொன்ன மாதிரி ஃப்ரீக்வன்சி மாறுறப்ப எனர்ஜி மாறி அது ஹோல்ட் பண்ணக்கூடிய இன்ஃபர்மேஷனுடைய அளவும் அதிகமா இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஃப்ரீக்வன்சி எனர்ஜி அதிகமா இருக்கிறப்ப அந்த பிசிக்கல் பாடியால எடுத்துக்கொள்ளக்கூடிய விஷயங்கள், இன்ஃபர்மேஷனுடைய அந்த கெப்பாசிட்டியும் அதிகமாகும். அதாவது கான்சியஸ்னஸும் அதிகமாகும். இதனாலதான் வந்து எல்லாரும் சொல்ற விஷயத்த ஒரே மாதிரி புரிஞ்சுக்கிறது இல்ல. அந்த புரிஞ்சு கொள்ற தன்மை ஏன் மாறுபடுதுன்னா அதுக்கு அவங்களுடைய ஃப்ரீக்வன்சி தான் காரணம். ஸோ ஃப்ரீக்வன்சி சரியான ஃப்ரீக்வன்சில இருக்கிறப்ப சொல்ற விஷயங்களை ஈஸியா அப்சர்வ் பண்ணி புரிஞ்சுக்க முடியும், ரெசனேட் ஆகும். ஃப்ரீக்வன்சி கம்மியா இருக்கிறப்ப நம்ம என்னதான் வந்து தெளிவா சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ணாலும் அது வந்து அவங்களுக்கு ரெசனேட் ஆகாது. அதுக்கு காரணம் அவங்களோட ஃப்ரீக்வன்சி அங்க மிஸ்மேட்சிங்கா இருக்கு. ஸோ ஃப்ரீக்வன்சி அதிகப்படுத்துறப்ப நம்மளால விஷயங்கள்ல இன்னும் அழகா புரிஞ்சுக்க முடியும். லைஃபோட காரணமே அதானே. ஒரு விஷயத்த நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோமோ அதை வச்சுதானே கான்சியஸ்னஸே மாறுது. ஸோ நம்ம லைஃப்ல நடக்கிற எல்லா விஷயங்களையும் ஒரு உயர் புரிதலோட புரிஞ்சுக்க முடியும். ஸோ அப்படி உயர் புரிதலோட புரிஞ்சுக்கிறப்ப அது வந்து திருப்பி இது ஒரு சைக்கிள் மாதிரி தான், அது ஃப்ரீக்வன்சி அதிகமாகும். ஸோ நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வாய்ப்பு இது. ஸோ நம்ம கான்சியஸா ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் பண்ணி இந்த விழிப்புணர்வு புரிதல் தன்மையும் அதிகப்படுத்துறப்ப கான்சியஸ்னஸ் விஸ்டம் சர்ச் ரிலேட்டடான விஷயங்களை புரிஞ்சுட்டு அதையும் நம்ம அதிகப்படுத்திட்டு இருக்கப்ப ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய வாழ்க்கை சூழலும் மாறும், ஆன்ம முன்னேற்றமும் நடக்கும். ஸோ இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்றப்ப இந்த கான்செப்ட்ல தான் ஸ்டார்ட் பண்ணேன். we are the physical vessel of God providing a physical experience to him. அந்த physical experience தான் இங்க முக்கியம். ஸோ இப்போ நீங்க இந்த ஸ்லைடு ஃபுல்லா நீங்க இப்போ நான் சொன்ன கான்செப்ட் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தெரியும் ஏன் வந்து கடவுள் தன்மை நம்ம மூலமா லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றாரு அப்படின்ற கான்செப்டை ஈஸியா புரிஞ்சுக்கலாம். ஏன்னா எது பிசிக்கலா இருக்கணும்னாலும் அதோட ஃப்ரீக்வன்சி கம்மியா இருக்கணும், அப்பதான் பிசிக்கலா இருக்கும். ஃப்ரீக்வன்சி அதிகமாயிடுச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்கா மெட்டாபிசிக்கல் சூட்சுமமா ஆயிரும். ஸோ ஃப்ரீக்வன்சி கொஞ்சம் அதிகமானே சூட்சுமமா ஆகுது. கடவுளுடைய ஃப்ரீக்வன்சி யோசிச்சு பாருங்க. இந்த அருட்பெருஞ்சோதியோடைய ஃப்ரீக்வன்சியை வந்து நம்மளோட இந்த சிற்றறிவு வச்சு புரிஞ்சுக்கவே முடியாது. ஸோ அதோட ஃப்ரீக்வன்சி அவ்வளோ ஹையா இருக்கிறப்ப தெர் இஸ் நோ வே அதோட ஃப்ரீக்வன்சியால பிசிக்கலா எதையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. அதனாலதான் பில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் பங்கா பிரிச்சு அதோட ஃப்ரீக்வன்சியை பிரிச்சு ஜீவன்களா லைஃபை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ நாம கடவுளுடைய பாத்திரங்கள். ஸோ ஒரு நல்ல பிசிக்கல் வெசலா இருக்கிறப்ப we can give better experience to God. அதான் நம்மளோட வாழ்க்கையோட நோக்கமும். நம்ம எல்லாம் கடவுள் தன்மைய ஏந்தி நிக்கிற குப்பிகள், நம்ம குப்பிகளா இல்லாம சிப்பிகளா இருந்து நம்மளோட கான்சியஸ்னஸ் அதிகப்படுத்துறப்ப நம்ம எந்த நோக்கத்துக்காக இந்த ஜீவன்களா லைஃபை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கோமோ அந்த நோக்கத்தை நல்லபடியா நிறைவேற்றி நம்ம ஆன்ம பாதையில முன்னேறி ஆன்மாவோடையும் கடவுள் தன்மையோடையும் நம்ம ஐக்கியமாகிற அந்த பாதையில நம்ம முன்னேறி போயிட்டு இருக்க முடியும். நம்மளோட உலக வாழ்க்கையிலையும் நம்மளோட ஆன்ம பாதையிலையும் நமக்கு முன்னேற்றம் இருக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா அதுக்கு நம்ம கையில இருக்கிற விஷயம் என்னன்னா நம்மளோட ஃப்ரீக்வன்சியை அதிகப்படுத்திக்கணும், நம்மளோட கான்சியஸ்னஸை அதிகப்படுத்திக்கணும். ஸோ இந்த வீடியோல லா ஆஃப் ஒன்ல டென்சிட்டின்றாங்க ஆன்ம படிநிலை, அது எப்படி கான்சியஸ்னஸோட கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்றத பார்த்தோம். அடுத்த வீடியோல லா ஆஃப் ஒன்னோட இன்னொரு கோர் கான்செப்ட் எடுத்து டிஸ்கஸ் பண்ணலாம். நன்றி.